पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि। सर्वं ब्रह्म उपनिषदं माहं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्म निराकरोत्। अनिराकरणमस्तु अनिराकरणं मे अस्तु तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्ति शान्ति शान्तिः। நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது கேன உபனிஷத்தில் வாக்கிய பாஷ்யம். இந்த வாக்கிய பாஷ்யத்தில் பார்த்தீங்கன்னா 2வது கண்டம் 4வது மந்திரம் பிரதிபோத விதித்தம் மதம் முடிச்சிருக்கோம். நேற்று பாடத்தில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த பிரதிபோத விதித்தம் மதம் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பிரதிபோத விதித்தம் மதம் அப்படின்னா ஒவ்வொரு போதத்திலும் அந்த ஆத்ம தத்துவம் அறியப்பட்டதாக இருக்கிறது. ஒரு போதம் உண்டாகுதுன்னா, ஒரு நாலேஜ் உண்டாகுதுனாவே அதில் யார் இருக்கா? நான் இருக்கேன்ல. எல்லா நாலேஜிலும் நான் இருக்கேன். இது புஸ்தகம் இருக்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த புஸ்தகம் இருக்கிறதுன்னு சொல்றதுக்கு யார் இருக்கணும்? நான் இருக்கணும்ல. அப்ப எந்த புத்தி விருத்தியா இருந்தாலும் அந்த புத்தி விருத்திக்கு ஆதாரமா பார்த்தீங்கன்னா நான் இருக்கிறேன். அப்ப நானை பார்த்தீங்கன்னா எங்கேயாவது போய் அறியலாமா அப்படின்னா எங்கேயும் போய் அறிய வேண்டாம். நானை அறியறதுக்கு சாதனம் எது அப்படின்னா ஒவ்வொரு புத்தி விருத்தியும் நானை அறியறதுக்கு துவாரம் அப்படின்னு சொல்லியாச்சு ஆச்சாரியர். புத்தி விருத்தியை பிடிச்சுக்கிட்டே போனோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் போகலாம், டைரக்டாகவும் போக முடியும். 2 வாதம் இருக்கு. ஆபாசவாதம் சொல்லலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, தங்கம் பார்த்தீங்கன்னா மூக்குத்தி கம்மல் இதெல்லாம் தங்கம்னு தெரிஞ்சுக்க முடியுமா? ஆமாம், தெரிஞ்சுக்க முடியும். அதே நேரத்தில் இல்லை எனக்கு மெல்ட் பண்ணாதான் தெரியும் அப்படின்னு மெல்ட் பண்ணியும் காட்ட முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த புத்தி விருத்தியா இருந்தாலும் அந்த புத்தி விருத்திக்கு பின்னாடி இது புஸ்தகம், இது லேப்டாப், இது பருவதம் அப்படின்னு எந்த தாட் வந்தாலும் அந்த தாட்டுல யார் இருக்கான்னு நான் தான் இருக்கேன். தங்கத்துக்கு மேல ஆபரணங்கள் மாதிரி எனக்கு மேல நானுக்கு மேல இந்த புத்தி விருத்திகள்லாம் என்ன ஆகுது? வெறும் தோற்ற மாத்திரமா பரிணமிக்கு தெரியுது. இல்லை எனக்கு தனியா செப்பரேட்டா தெரியணும் அப்படின்னா மந்த அதிகாரிக்கு என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டீங்கன்னா லய பிரக்கிரியா சொல்லுது. மத்தியம் அதிகாரி மந்த அதிகாரிக்கு லய பிரக்கிரியா சொல்லுது. ஒடுக்கி ஒடுக்கி போகணும். இந்திரியங்களை மனசுல ஒடுக்குங்க, மனசை புத்தியில ஒடுக்குங்க, புத்தியை பார்த்தீங்கன்னா அவ்யாக்கிருத்தத்தில் ஒடுக்குங்க, அவ்யாக்கிருத்தத்தை சுரூபத்தில் ஒடுக்குனீங்கன்னா மிச்சம் நான் மாத்திரம் இருப்பேன்.
அப்போ எல்லா விற்த்திலையும் நான் இருக்கேன். ஆனா வந்து அறியறதுக்கான மெத்தட் வந்து உத்தம அதிகாரிக்கும் மத்தியம் அதிகாரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான மெத்தட் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பிரதிபோத விதித்த மதத்துல வந்து பாத்தீங்கன்னா வேற வேற பட்சங்கள் இருக்கா சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற பட்சங்கள் இருக்கு. பிரதிபோத விதித்த மதம்ன்றதுக்கு அர்த்தம், பிரதிபோதம்ன்றதுக்கு அர்த்தம் மின்னல் கீற்று மாதிரி. ஏதாவது திடீர்னு ஒரு மின்னல் வந்துச்சு, மின்னல் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்தை எல்லாத்தையும் போக்கிட்டு என்ன இருக்குன்றதை காட்டிட்டு போகுது. அதே மாதிரி எதிர்பாராத விதமா திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரம்ம சாட்சா்காரம் ஒவ்வொரு மனுஷருக்கும் வந்து பாத்தீங்கன்னா சம்பவிக்கும். புத்தாக்கு வந்து பாத்தீங்கன்னா போதி மரத்தடியில வந்து பாத்தீங்கன்னா ஞானம் சம்பவிச்சது அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரி பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் பெரிய ஞானி புருஷர்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்த வந்து பாத்தீங்கன்னா காட்டுறாங்க, ஒரு காலத்தை சொல்றாங்க. இந்த சமயத்துல இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம சாட்சா்காரம் நடந்துச்சு அப்படின்னு. அது எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மின்னல் கீற்று மாதிரி அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இது 2வது பட்சம். 3வது பட்சம் வந்து பாத்தீங்கன்னா சொப்பனத்துல இருந்து ஒருத்தன் விழிக்கிறான், வேக்கப் ஆகிறான். சொப்பனத்துல இருந்து வேக்கப் ஆனவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த சொப்பனம் எல்லாமே பொய்யா போயிடுது, டக்குன்னு பயம் போயிடுது, எல்லாம் போயிடுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்சாரத்துல இருக்கிறவன் திடீர்னு ஒரு க்ஷணம் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா சொப்பனத்துல இருந்து விழிச்சவன் மாதிரி ஒரு போதத்தை அடையிறான், இது எல்லாம் பொய் அப்படின்னு. இது வந்து பாத்தீங்கன்னா 3வது பட்சம். இது மாதிரி 3 பட்சங்கள் இருந்தாலும் கூட இதுல எது உத்தமம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வேத மதம் என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு புத்தி விருத்தியிலையும் ஆத்மா இருக்கு. இதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மதமா ஆச்சாரியா சொல்றாரு. அப்ப மத்ததெல்லாம் தப்பா சாமி அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா மத்ததெல்லாம் தப்புன்னு எங்கேயுமே நிராகரணம் சங்கரர் பண்ணவே இல்லை. அப்ப என்ன சொல்றாங்க, யாராவது வந்து பாத்தீங்கன்னா சாட்சா்காரம் அடைகிறாங்க அப்படின்னா அப்போ திடீர்னு ஒரு சாட்சா்காரம் வந்துச்சு, ஒரு கிளிம்ஸ் மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஓகே, அது வந்து பாத்தீங்கன்னா சொப்பனம் மாதிரி, சொப்பனத்துல இருந்து வேக்கப்பான மாதிரி நடந்திருக்கலாம். இந்த ரெண்டுத்தையும் ஒன்னாக்கிட்டு அதுக்கப்புறம் சிரவணத்தினாலேயே மோட்சம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அப்ப அந்த சிரவணத்தினாலேயே மோட்சம்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஒரு குருநாதர் வந்து ஒண்ணு சொன்னார், சொன்ன மாத்திரத்துல எனக்கு புரிஞ்சு போச்சு. ஓசோவோடதெல்லாம் படிச்சீங்கன்னா நிறைய ஜென்னோட ஸ்டோரிஸ் எல்லாம் நிறைய சொல்லுவார். அந்த ஜென் ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குருநாதர் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு சொல்லுவார், வேக்கப் ஆயிடும், உள்ளுக்குள்ளார அவேர்னஸ் வந்துடும் அப்படின்றதும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பட்சங்களா வச்சிருக்கோம். இது எதையுமே ஆச்சாரியர் என்ன பண்ணலைன்னா மறுக்கவில்லை. அப்ப விதவிதமான இதெல்லாம் இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த விற்த்தியை ட்ரில் பண்ணிக்கிட்டே போய் அடையிறது தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்க்கமா இங்கு சொல்லப்பட்டதா நம்ம எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் வந்து 5வது மந்திரம் ஆரம்பிக்கிறார் இன்னைக்கு பாட்டம். 2வது கண்டத்துல ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு, எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு அதுக்கு முடிவுரை மனன பிரக்கிரியா முடிவா இந்த 5வது மந்திரம் ஒரு நமக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேக்கப் கால் கொடுக்கறதுக்காக, ஒரு காசிங் வார்னிங் கொடுக்கறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்திரம் ஆரம்பிக்கப்படும். ஆச்சாரியர் சொல்றாரு 5வது மந்திரம் ஒரு அவதாரிக்கா இருக்கு. கஷ்டாகலு சுர நர திரியக் பிரேதாதிசு சம்சார துக்க பகுலேஷு பிராணி நிகாயேஷு ஜென்ம மரண ஜென்ம ஜரா மரண ரோகாதி சம்பிராப்தி அஜ்ஞானாத். ஆச்சாரியர் ரொம்ப அற்புதமான பாஷையை பண்றார். என்னன்னு கேட்டீங்கன்னா ஐயோ கஷ்டம் சாமி நம்ம சொல்றோம்ல, ஐயோ சாமி கஷ்டம் சாமி. அதே இந்த கலோக்கியன் வேர்டு தான் வந்து பாத்தீங்கன்னா சங்கர சம்ஸ்கிருதத்துல சொல்றாரு, ஐயோ கஷ்டம் சாமி. அதே தான் சொல்றாரு, கஷ்டாக்கள் ரொம்ப கஷ்டம் இல்லை சாமி, ரொம்ப கஷ்டம் சாமி. சுர என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சுர தேவர்களா பிறக்கிறது, நர மனுஷங்களா பிறக்கிறது, திரியக்கு திரியக்குன்னா வந்து அனிமல்ஸா பிறக்கிறது, அதுக்கப்புறம் பிரேதாதிசு பிரேதம் பிசாசு அப்படின்னு நிறைய ஜென்மங்கள் இருக்கு. அது மாதிரி இது மாதிரி பிறவிகள்லாம் பிறக்கக்கூடிய ஜென்ம சம்சார துக்க பகுலேஷு. எதை பிறந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா துக்கம் இருக்கு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் தேவனா பிறந்துட்டா துக்கமே இல்லைன்னு. அங்க வந்து வருவான், அசுரன்லாம் வருவான், வந்து டம்முன்னு பொட்டாட்டி தூக்கிட்டு போயிடுவானுங்க. அங்கெல்லாம் நீங்க பழைய தேவி பாகவதத்தெல்லாம் எடுத்து படிச்சீங்கன்னு வச்சுங்களேன், ஒய்ஃபை தான் தூக்கிட்டு போவானுங்க. இங்க எப்படி நடக்குதோ அதே மாதிரி கிரைம் எல்லாம் அங்கேயும் இருக்கு, தேவலோகத்துலயும். அங்க தூக்கிட்டு போயிடுவானுங்க. தூக்கிட்டு போயிட்டு ஐயோ பாவம் அவங்கள வீட்டை எடுத்துட்டு வரணுமே. அங்கேயும் இதே பிரச்சனைகள்லாம் இருக்கு, வேற வேற பிரச்சனைகள் இருக்கு. அப்போ உலகத்துல எங்க போனாலும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தேவனானாலும் மனுஷன் ஆனாலும் வேற அனிமல்ஸா நான் நினைப்பேன், ஆஹா இந்த சின்ன சின்ன தேன்சிட்டு இருக்குல்ல, இந்த தேன்சிட்டு எல்லாம் பார்க்கும்போது நிறைய வீடியோஸ் இருக்கு, பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி தேன்சிட்டா பிறந்திருக்கலாம் போல இருக்குல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒவ்வொரு பூவா நின்று அழகா ஃப்ளை பண்ணி எல்லாத்தையும் தேன் எடுத்துக்கிட்டு வந்து சுகமா ஃப்ளை பண்ணிட்டு இப்போ
தித்திரி குருவியா வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கு ஃபுட்டெல்லாம். என்ன ஆனந்தமா இருக்கு. தித்திரி குருவியோ அதே மாதிரி தவிட்டு குருவின்னு சொல்றோம்ல, தவிட்டு குருவி பயமே இருக்காது. அது பக்கத்துல போனா கூட அது பாட்டுக்கு இருக்கும், கூலா இருக்கு, அது பாட்டுக்கு சந்தோஷமா இருக்குங்க. 7-8 சிஸ்டர்ஸா 7 சிஸ்டர்ஸ் சொல்லுமா, கூட்டு கூட்டமா சந்தோஷமா பறந்து போயிட்டு இருக்குங்க. மைனா, நிறைய மைனா வருது. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரியுது, ஆஹா ரொம்ப சந்தோஷம் போல இருக்கே பக்ஷியான்னு. எப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த கழுகு வந்து இதெல்லாம் அடிச்சுட்டு போகும்னு தெரியவே தெரியாது, பயந்துகிட்டே இருக்கும் உள்ளுக்குள்ள. அப்ப எல்லா ஜீவராசிக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பிரதானம்னா, சர்வைவல் வந்து பாத்தீங்கன்னா சம்சார துக்க பகுலேஷம். இந்த சம்சார துக்கம் 1-2 அப்படின்னு கேட்டீங்கன்னா அநேக விதவிதமான சம்சார துக்கம். அதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி பிராணி நிகேஷு, இந்த பிராணி கூட்டங்கள் இருக்குல்ல, பிராணி நிகேஷனா பிராணி கூட்டங்கள், நம்ம எல்லாம் பிராணி கூட்டம் தானே, 84 லட்சம் யோனி. இதுல எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்குது, எல்லா ஜீவராசிக்கும் ஜென்மம் நடக்குது. எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜரா, வயோதிக விருத்தாவஸ்தா வருது. அதுக்கப்புறம் மரணம், எல்லாத்துக்கும் மரணம் சம்பவிக்குது. இது எல்லாத்துக்கும் நடுவுல வந்து என்ன இருக்கு, ரோகாதி, ரோகங்கள்லாம் சம்பவிக்குது. இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சம்சார சம்பிராப்தி அஜ்ஞானம், இது எல்லாம் அடையப்படுது. எதனால் அடையப்படுது அப்படின்னா ஒரே ஒரு விஷயம், அஜ்ஞானம். அஜ்ஞானத்திலிருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எல்லா துக்கங்களும் சம்பவிக்கிறது. சம்சாரம், ஜென்ம மரணம் எல்லாம் சம்பவிக்குது. அதனால வந்து பாத்தீங்கன்னா கஷ்டம் இல்லை சுவாமி, இது ரொம்ப கஷ்டம் இது அப்படின்னு கஷ்டாக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அத்தக இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும், ஆகையினால் என்ன பண்ணணும், மந்திரம் சொல்லுது. இக சேதவேதீத் அத சத்யமஸ்தி, இக சேதவேதீத் அத சத்யமஸ்தி, ந சேதிஹா வேதீன் மகதி வினஷ்டிஹி, ந சேதிஹா வேதீன் மகதி வினஷ்டிஹி, பூதேஷு பூதேஷு விசித்ய தீரஹ, பூதேஷு பூதேஷு விசித்ய தீராஹ, பிரேத்யாஸ்மான் லோகாத் அமிர்தா பவந்தி, பிரேத்யாஸ்மான் லோகாத் அமிர்தா பவந்தி, இக சேதவேதி தத சத்யமஸ்தி, ந சேதிஹா வேதீன் மகதி வினஷ்டிஹி, பூதேஷு பூதேஷு விசித்ய தீரஹ தீராஹ, பிரேத்யாஸ்மான் லோகாத் அமிர்தா பவந்தி. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுட்டி மந்திரமானது என்ன பண்ணுது, எல்லாத்துக்கும் ஒரு வார்னிங் கால் கொடுக்குது. என்ன வார்னிங் கால்னா, இகச்சேத் அவேதீத் பிரிக்கும்போது இகச்சேத் அவேதீத் பேஜ் நம்பர் 292 பதம் பதமா கொடுத்துருக்கு. பேஜ் நம்பர் 292 எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா விரிச்சு சொல்லியிருக்கு. இகச்சேத் அவேதீத். சரி, நான் படிக்கிறது பதபாஷை தான் படிச்சுட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஆமா, பதபாஷ்யத்தை தான் அவதாரிக்கா இருக்கு, வாக்கிய பாஷ்யத்துல இல்ல. சரி இருக்கட்டும், அதுதான் நான் மாத்தி வச்சிருக்கேன் நான். பரவாயில்ல இருக்கட்டும். ஆமா, இகச்சேத் அவேதித் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இகனா இங்கேயே, சேத்துன்றதுக்கு அர்த்தம் ஒருவேளை. இகச்சேத் அப்படின்னா இங்கேயே ஒருவேளை. அவேதித், அவேதித் அப்படின்னா இந்த பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா அனுபூதி செய்து கொண்டால், நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னா அறிந்து கொண்டால், அறிந்து கொண்டோம் அப்படின்னா சாட்சாத்காரம் செஞ்சுட்டோம் அப்படின்னா அத பிறகு சத்தியமஸ்தி, இந்த ஜீவனம் என்ன ஆயிடும் அப்படின்னா சஃபலமாயிடும், சத்தியமாயிடும். நம்ம ஜீவனம் எதுக்காக பிறந்தோமோ நம்ம சத்தியமாயிடுவோம். பிரம்மவேத பிரம்மைவ பவதி, பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாவே ஆயிடுறான் அப்படின்னு மந்திரம் சொல்லுது. ஒருவேளை வந்து பாத்தீங்க அப்படின்னா ந சேத் இக அவேதித், ஒருவேளை இங்க மனுஷ ஜென்மம் கிடைச்சிருக்கும் போதே நல்ல பிறவி கிடைச்சிருக்கு. அப்ப ஒருவேளை இந்த பிறவி கிடைச்சி இந்த ஜென்மத்தை நம்ம நாசம் பண்ணிட்டோம் அப்படின்னா விஷய போகங்கள்ல நம்ம பிரம்மத்தை அறியாம விட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா மகதீ வினஷ்டி. மகதீ வினஷ்டின்னு என்ன அர்த்தம், மிகப்பெரிய நஷ்டத்தை அடைந்தவர்களாகும். ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த ஜென்மம் என்ன கிடைக்கும்னு யாருக்குமே நிச்சயம் இல்லைங்க. 84 லட்சம் யோனி யோசிச்சு பாருங்க, குலுக்கி போட்டு ஒண்ணு எடுக்கும். இந்த பிராரப்தம் என்ன பண்ணும், 84 சீட்டை குலுக்கி போட்டு 4 சீட்டா இருந்தா கூட சாய்ஸ் இருக்கு சாமி. 84 லட்சம் சீட்டு குலுக்கி போட்டு அதுல ஒரு சீட்டு வரணும். அப்ப யோசிச்சு பாருங்களேன் என்ன மாதிரியான சான்ஸ். இந்த என்னோட ஒரு பொண்ணு இது எழுதிட்டு இருந்துச்சு, எம்பிபிஎஸ், அப்புறம் என்னது எம்எஸ் ஏதோ ஒன்று, என்னது பேர் நான் சொல்லுங்க, மாஸ்டர் டிகிரிக்கு என்னது பேரு, எம்பிபிஎஸ், அதுக்கப்புறம் எம்டி.
எம்டி சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது 4 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டென்ட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ஏன் இத்தனை முறை எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டால் அது சொல்லுது 200 சீட்டு தான் சாமி இந்தியாவில். எம்டி சீட்டு வந்து 200 சீட்டு தான். அப்போ எக்ஸாம் எழுதுறவங்க எவ்வளோ பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 லட்சம் பேர் சாமி. 2 லட்சம் பேர்த்துல 200 சீட்டு கிடைக்கணும் சாமி. பார்த்தா ரொம்ப கஷ்டம் இல்லை எம்டி சீட் வாங்குறது. அப்போ எம்டி சீட்டே வாங்க முடியல. 2 லட்சம் பாசிபிள் இல்லை. அப்ப 84 லட்சம் பாசிபிள்ல ஒரு சீட்டு மனுஷ பிறகு. யோசிச்சு பாருங்க, இமேஜினே பண்ண முடியல. அப்ப அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா சொல்லுது மகத்தீ வினஷ்டி. இந்த ஜென்மத்துல நம்ம அனுபூதி ஆகல அப்படின்னா மிகப்பெரிய நஷ்டத்தை அடைஞ்சவங்களாகவும், நம்ம பிராரப்தம் சஞ்சிதத்துல என்ன கர்மா இருக்குன்னு தெரியல, எத்தனை பிறவிகள் எடுக்க வேண்டியிருக்குன்னு தெரியல, திரும்ப திரும்ப சுத்திக்கிட்டு இருக்கோம், எங்கேயாவது பிறந்து எங்கேயாவது அடைஞ்சு எப்ப கிடைக்கும் பிறவின்னே தெரியாது. ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா கட்டோபனிஷத்து சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை நம்ம கீழே இறங்கிட்டோம் அப்படின்னா புழு பூச்சியா ஒரே ஒரு ஜென்மம் கிடைச்சிருச்சுன்னா போதும். அசக்கிருத்த ஆவருத்தினி பூத்தானி அப்படின்னு ஒரு மந்திரம் சொல்லுது. திரும்ப திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ளாரையும் சுத்திக்கிட்டே இருக்கணுமா. இமீடியட்டா அதுக்கு மேல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனுஷ ஜென்மம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உத்கிருஷ்டமான ஜென்மம் திரும்ப கிடைக்கவே கிடைக்காதான். ஒரு புழுவா பிறப்போம், பூச்சியா பிறப்போம், கரப்பாம்பூச்சியா பிறப்போம், சின்ன புழுவா பிறப்போம், அதுக்குள்ளாரையே சுத்திக்கிட்டு இருக்கிறது. கோடிக்கணக்கான ஜென்மங்கள் வந்து பாத்தீங்கன்னா இறந்து பிறந்து திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த 84 லட்சம் யோனில ஒரு சான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இமீடியட்டா ஏதோ மனுஷ ஜென்மம் கிடைக்கும். அந்த மனுஷ ஜென்மத்திலையும் நல்ல சூழ்நிலை அமையணுமே. நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள், ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் தாண்டி ஒரு சிரவணம் கிடைச்சி, ஒரு மனனமும் நல்ல சாஸ்திரமும் கிடைச்சி, ஒரு குருநாதர் கிடைச்சி இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா அப்போ எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் நம்ம. அப்ப இந்த பாக்கியத்தை வந்து பயன்படுத்தாம விட்டுட்டோம்னா மிகப்பெரிய நஷ்டத்தை அடைந்தவர்களாகவும் திரும்ப திரும்ப பிறவியை அடையும். சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா எப்படி இதை அறியணும் சுவாமி அப்படின்னு கேட்டா, சிரவணம் பண்ணுங்க, கூடவே என்ன பண்ணுங்க, மனனத்தையும் பண்ணுங்க. மனனத்தை பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா வெறும் தான் அப்படின்ற கான்சியஸ்னஸ்ல நின்றுட்டு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, பூத்தேஷு பூத்தேஷு விசித்திய தீரா. ஒவ்வொரு பூத்தங்களிலும், பூத்தங்கள்னா எங்க சாமி வருது, நான் இன்னைக்கு காலையில் தான் சொன்னேன், எல்லாமே பிரமாணம்ன்றது என்னது, விற்பி தானே. உள்ளுக்குள்ள புத்தி விற்பி தானே வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கு, இது புழு, இது பூச்சி, இது பட்சி, இது மனுஷன் அப்படின்னு நமக்கு எதெல்லாம் உண்டாகுதோ அதெல்லாம் என்னது, வெறும் தாட்டு தான். அப்போ ஒவ்வொரு தாட்டையும் போன மந்திரத்தோட கனெக்ட் பண்ணீங்க. ஒவ்வொரு தாட்டையும் என்ன பண்ணணும், விசித்திய பூத்தேஷு பூத்தேஷுனா எதையெல்லாம் தாட்டா உண்டாச்சோ, பூத்தங்கள்னா ஒவ்வொரு பூத்தங்களிலும், பூத்தங்கள்னா வெளியில இருக்கிற பூத்தங்கள்னு வச்சுங்க, அந்த பூத்தங்கள்ல எல்லாம் நமக்கு எப்படி அது பூத்தம்னு தெரியுது, ஒன்று உண்டானது. பூத்தம்னா உண்டானதுன்னு அர்த்தம், ஜீவராசிகள்னு அர்த்தம். எது எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நமக்கு எப்படி தாட்டு வருது, புத்தி விருத்தி மூலமாக தானே தாட்டாச்சு, பிரதிபோத்தம். இது 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 பக்ஷி, நாய், பன்னி, குரங்கு, மனுஷன், தேவன், அசுரன் அப்படின்னு ஒவ்வொரு தாட்டும் வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்டாகுது. அந்த ஒவ்வொரு தாட்டுலையும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விசித்திய பிரிச்சு 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 எடுக்கணும். இது நாமரூபம், இந்த நாமரூபத்துக்கு பின்னாடி நான் தான் இருக்கேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு புத்தி விருத்தியையும் பிரித்து ஒவ்வொரு ஜீவராசிகளிலையும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது நான் தான் இருக்கேன். இந்த ஜீவராசிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல நாமரூபம் அப்படின்னு பிரித்து அறிந்து தீராகா. தீராகனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்தியை பிரேரணை செய்யக்கூடியவர்கள், நல்ல புத்திசாலிகள், விவேகசாலிகள் அர்த்தம். நல்ல விவேகம் பண்ணக்கூடியவர்கள். இது மாதிரி ஒவ்வொன்றுத்தையா பிரிச்சு 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 எதுன்னு பிரிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த உலகம் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி சாமி தெரியும்? உலகம் இருக்குன்னு தெரியறதுக்கு சென்சார்கன்ஸ், 5 சென்சார்கன்ஸ் இருந்தா தானே தெரியும். பஞ்சபூத்தங்கள் கண்ணியமா உலகம்னு ஒண்ணு இல்லைல்ல. மனுஷன் சொல்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கண்ணு பார்த்து நான் சொல்றேன், பட்சி, மிருகம் எல்லாத்தையும் கண்ணால பார்த்து நம்ம சொல்றோம். இந்த சக்ஷு விருத்தி உள்ள போய் என்ன பண்ணுவோம், மனோவிருத்தியாகும். மனோவிருத்தி என்ன பண்ணும், புத்தி விருத்தியா ஆகும். அந்த புத்தி விருத்தி தான் சொல்லுது இது புஸ்தகம், இது மனுஷன், இது பர்வதம், இது ஜடம், இது சேத்தனம் அப்படின்னு எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு சொல்லுது. அறிவு உண்டாகுது. அந்த ஒவ்வொரு அறிவுலையும் யார் இருக்கா, நான் இருக்கேன். பிரதிபோத விதித்தம் மதம். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு விற்த்தியையும் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணணும். எதெல்லாம் உண்டாகுதோ எல்லாத்துக்கும் ஆதாரமா நான் இருக்கேன் அப்படின்னு பிரிச்சு, அப்ப என்ன அர்த்தம், எல்லாத்துக்குள்ளாரையே நான் தான் இருக்கேன். எல்லா புத்தி விற்த்திக்குள்ளாரையும் நான் தான் இருக்கேன்னு சொல்லலாம். இல்லைன்னா எல்லா ஜீவராசிக்குள்ளாரையும் நான் தான் இருக்கேன்னு சொல்லலாம். எல்லா ஜீவராசிக்குள்ளாரையும் எல்லாத்துலயும் நான் இருக்கா? ஆமா, எல்லாருமே நான் தானே சொல்லிட்டு இருக்கோம் சாமி.
அப்ப நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா சர்வாந்தர்யாமியா இருக்கு, எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்தர்யாமியா இருக்கிறது. அதுதான் நான் அப்படின்னு பிரிச்சு அறிஞ்சு தீரர்கள் என்ன பண்றாங்கன்னா பிரேத்திய அஸ்மாத் லோகா. அஸ்மாத் லோகாத்துனா இந்த லோக்கத்திலிருந்து, லோக்கம்ன்றதுக்கு அர்த்தம் இந்த தேகம் இருக்குங்க. இந்த லோக்கத்திலிருந்து வந்து பாத்தீங்கன்னா பிரேத்திய அப்படின்னா இறந்துன்னு அர்த்தம். இறந்துனா இந்த இடத்துல இறந்துன்னு எடுக்கலாமா, இந்த இடத்துல இறந்து போயின்னு எடுக்காதீங்க. பிரேத்தியன்றதுக்கு அர்த்தம் அகம்பாவத்தை வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டு, நான் இந்த தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அகம்பாவம் இருக்கா, நான்ற பாவம் இருக்கு, தன்மை இருக்கு. அந்த பாவத்தை வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டு இகலோகம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன அர்த்தம், அஸ்மாத் லோகாத், இந்த லோகம்னா இதான் லோகம், நமக்கு இந்த தேகம்தான் லோகம். இந்த லோகத்துல இருக்கக்கூடிய இந்த அகம்புத்திய பிரிச்சு என்ன பண்ணணும், பிரேத்திய அப்படின்னா இதுல இருந்து விடுபட்டு என்ன பண்ணணும், அமிர்தா பவந்தி, நான் அப்படின்றதுல எஸ்டாப்ளிஷ் ஆகிறது மூலமா அவர்கள் என்ன ஆகிறாங்க, தீரர்கள் அப்படின்னா அமிர்தா பவந்தி, அமிர்தர்கள் ஆகிறார்கள், சாகாதவர்கள் ஆகிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த தீரா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம கட்டோபனிஷத் மந்திரத்தை தான் திரும்ப எடுக்கணும். பராஞ்சிகாணி வியதுர்ஸ்வயம்பூஹு பராங் பஷ்யதி நாந்தராத்மன் கஷ்டித் தீரக பிரத்யேகாத்மானம் ஐக்ஷது ஆவிருத சக்ஷு அமிர்தத்துவம் இச்சன் அப்படின்னு மந்திரம் கட்டோபனிஷத்துல. பிரம்மா படைக்கும் போதே வெளிமுகமா படைச்சிட்டார், எல்லா சென்ஸ் ஆர்கன்ஸ் மனசு புத்தி எல்லாம் போற மாதிரி. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் மனசெல்லாம் உள்ளா இருக்கக்கூடிய அந்தராத்மாவை பார்க்கறதே இல்லை. ஆனா யாரோ ஒரு தீரன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய அந்தராத்மாவை, பிரத்யேகாத்மான உள்ள இருக்கக்கூடிய தன்னை பார்க்கிறார். எப்படி பார்க்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆவிருத சக்ஷு, கண்களை உள்முகமா திருப்பி, வெளிமுகமா போயிட்டு இருக்கிறத உள்முகமா திருப்பி தன்னை பார்க்கிறான். எப்படி எதுக்காக பார்க்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அமிர்தத்துவ மிச்சன், சாகாத நிலையை விரும்பினவனாக அவன் தன்னை பார்க்கிறான். மீதி இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, சாகரத்துக்கு வழியை தேடிக்கிறாங்க, தானே வெளியிலேயே பாக்குறாங்க, வெளியிலேயே பார்த்து ஆசைப்பட்டு காமப்பட்டு வெளியில இருக்க விஷயங்களையே போகம் பண்ணி திரும்ப பிறந்து இறந்து, திரும்ப பிறந்து இறந்து செத்து போயிட்டு இருக்காங்க. இவன் சாகாதவன் ஆகிறான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதேதான் இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அமிர்தாபவந்தி அப்படின்னு சொல்லியிருக்கு. எப்பவுமே பல ஸ்ருதியை சொல்லி முடிச்சதுன்னா அந்த பிரகரணம் கம்ப்ளீட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப பலன் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி முடிக்குது. அப்ப எங்கெல்லாம் இதே ஸ்ருதி அப்படியே எங்க வந்துச்சு பாருங்க. அப்ப நான் 2வது மந்திரத்தை பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த போன கண்டத்துல 2வது மந்திரமே வந்து பாத்தீங்கன்னா அருமையா முடிஞ்சது. ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனோயது சக்ஷுஷு அதிமுச்சிய தீராக பிரேத்யாஸ்மாத் லோகாத் அமிர்தா பவந்தி. பேஜ் நம்பர் 135 பாத்தீங்கன்னா பதமா பிரிச்சு சொல்லியிருக்கு. ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனோயது வாச்சோக வாச்சம் சவுப்ராணஸ்ய பிராணஹ சக்ஷுஷுர் அதிமுச்சிய தீராக. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிமுச்சியன்னு ஒரு வார்த்தை போட்டு பிரேத்திய அஸ்மாத் லோகாத் அமிர்தா பவந்தி. 2வது மந்திரத்திலையும் அந்த லாஸ்ட் லைன் பிரேத்திய அஸ்மாத் அமிர்தா பவந்தி இருக்கு, இங்கேயும் பிரேத்திய அஸ்மா லோகாத் அமிர்தா பவந்தி. ஆனா இங்க இல்லாதது அங்க ஒரு சப்தம் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கேன்னு கேட்டா அதிமுச்சிய தீரா. ரொம்ப அற்புதம். அதிமுச்சி அப்படின்னா கடந்து சென்றுன்னு அர்த்தம். இது நான் இல்லை, இந்த தேகம் நான் இல்லை அப்படின்னு இதை கடந்து உள்ள போகும். அப்புறம் இந்த இந்திரியங்கள் நான் இல்லை அப்படின்ற அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணி இதை கடந்து போகணும். மனசு நான் இல்லைன்னு கடந்து போகணும், புத்தி நான் இல்லைன்னு கடந்து போகணும், அவ்வியாக்கிருத்தம் நான் இல்லை, மாயா தத்துவம் நான் இல்லைன்னு கடந்து போய் என்ன பண்ணணும், தானா அறிய. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மெத்தட் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப 2வது மந்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா உத்தம அதிகாரிக்கு முதல் மந்திரம் கேள்வி, 2வது மந்திரம் உத்தம அதிகாரிக்கு ஆன்சர் பண்ணி அதோட முடிச்சு போயிடுச்சு. அப்ப 3வது மந்திரத்துல இருந்து ஆரம்பிச்சு இந்த மந்திரம் வரைக்கும் என்ன போகுது, மத்தியம் அதிகாரிக்கு ஆரம்பிச்சாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இத்தனை மந்திரங்கள் போச்சு. போனதுக்கு பிறகு இங்க முடிச்சு போச்சு. அப்ப 2 பிரகரணம் கம்ப்ளீட் ஆயிருக்கு. பாஷ்யத்துக்கு வந்து ஆச்சரியர் சொல்றாரு வந்து பாத்தீங்கன்னா இக ஏவ, இகன்றதுக்கு அர்த்தம் ஆச்சரியர் கூட வந்து ஏவன் போட்டார். இங்கேயே அழுத்தம் கொடுக்கிறார், எம்பசைஸ் பண்றார். இங்கேயே, இங்கு அப்படின்னு வார்த்தை இருக்கு. ஆச்சரியாரி ஏவக்காரன் போட்டு இங்கே ஏ அப்படின்னு ஆக்கிட்டார். இந்த ஜென்மத்திலேயே பார்த்துக்கலாம் சார், பார்த்துக்கலாம் சார், ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க. எந்த கேரண்டி இல்லை, கன்ஃபார்ம் டிக்கெட் யாருக்குமே இல்லை, ஆர்ஏசி கூட இல்லை, நின்றுக்கிட்டு போகலாம் கூட எங்கேயும் வாங்க முடியாது, டிக்கெட்லாம் இல்லை, உள்ளேயே ஏற்ற மாட்டாங்க. ட்ரெயினில் வந்து ஆர்ஏசின்னு ஒன்று இருக்குல்ல,
லாஸ்ட் டைம்ல பணம் கொடுத்தாவது ஏதாவது டிக்கெட் வாங்கிக்கலாம், உட்கார்றதுக்கு சீட்டாவது கிடைக்கும். உட்கார்ற சீட்டாவது கிடைக்குமா? ஒன்றும் கிடைக்காது. இது ஆர்ஏசி இல்லை, வெயிட்டிங் லிஸ்ட் அது கூட இல்லை நம்மள்கிட்ட. வெயிட்டிங் லிஸ்ட் கூட இல்லை. ஏதாவது இருக்கா நம்மள்கிட்ட? டிக்கெட் வாங்கி வச்சிருக்கோமா அடுத்த ஜென்மத்தில்? நான் வெயிட்டிங் லிஸ்ட் சாமி வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கு, கொஞ்சம் போக போக 10 இருக்கு சாமி, இன்னும் 1 மாசம் டைம் இருக்கு, அதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடும் சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது கூட இப்பெல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட் 10 இருந்தா கூட ஆக மாட்டேங்குதுங்க. நிறைய பேர் கேன்சலே பண்ண மாட்டேன்றாங்க. ஐயோ, இப்பெல்லாம் ரொம்ப கன்ஃபார்ம் டிக்கெட் ஆனாதான் நமக்கு ஃபிக்ஸ் பண்ணணும். அது மாதிரி அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து கன்ஃபார்மே இல்லை, வெயிட்டிங் டிக்கெட்டே வாங்கல இன்னும். அதெல்லாம் பேர டிக்கெட்டே வாங்கல இன்னும், நம்ம இந்த கவுண்டருக்கே போகல. ஐயோ என்ன ஆகும்? அப்ப பகவான் சொல்றாரு என்னன்னா, இகையேவ இந்த ஜென்மத்திலேயே இருக்கிற ஒரே சான்ஸ். சொல்லு. திரும்பவும் நான் அங்க போயிட்டேன் பாத்தீங்களா? அதான். ஆமா, இதே பிரச்சனை அங்கேயும் ரிஷிகேஷ்லயே வந்துட்டே இருந்துச்சு. இதே பிரச்சனை இங்கேயே வருது. நான் பிரிச்சே வச்சிருக்கேன். அங்க என்ன பண்ணுவோம் தெரியுங்களா உங்களுக்கு? ஒரு பக்கம் பத பாஷை, ஒரு பக்கம் வாக்கிய பாஷை இருக்கும். கைலாசாஸ்திரம் புக்கத்துல ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். இதே பிரச்சனை அங்க இருந்து வந்துகிட்டு இருக்கு. நான் மாத்தி வச்சிருக்கேன், இப்ப வந்துருக்கு. அப்ப ஆச்சாரியர் சொல்றாரு இகச்சேத் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரும்ப அதே எடுத்துங்களேன். ஆச்சாரியர் எம்பசைஸ் பண்றாருன்னு வச்சுங்களேன். இங்கேயே அவேதித்துல என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவேதித் அப்படின்றதுக்கு அர்த்தம் ஆச்சாரியர் சொல்றாரு அவசிய கர்த்தவியதா உக்தி. இங்கேயே ஏன் எம்பசைஸ் பண்றாரு? இங்கேயே அறியணும். அவேதித் அப்படின்னா அறிந்து கொண்டால், இங்கேயே அறிஞ்சிட்டோம் அப்படின்னா. ஏன் அப்படி சொல்லணும்னா, அவசிய கர்த்தவியதா உக்தி, அவசியம் ஆத்ம சாட்சா்காரம் வந்து பாத்தீங்கன்னா அவசியம் பண்ண வேண்டும் அப்படின்னு மந்திரம் நமக்கு என்ன பண்ணுது? வான் பண்ணுது. எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, விபரியே விநாச சுருதை. இதை விட்டுட்டோம் அப்படின்னா, சாட்சா்காரம் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா விநாசம் உண்டாகும் அப்படின்னு ஸ்ருதி சொல்லியிருக்கு. நிறைய ஸ்ருதிகள் இருக்கு. ஐயோ மிஸ் பண்ணாதீங்க, ஜீவனா ஒரு மனுஷ ஜென்மம் கிடைச்சிருக்கு, மிஸ் பண்ணவே பண்ணாதீங்கன்னு சொல்லுது. இக மனுஷ ஜென்மனி. இகன்றதுக்கு அர்த்தம் என்ன எடுக்கணும் அப்படின்னா, மனுஷ ஜென்மத்துல, இந்த மனுஷ ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா சதி ஜென்மனி சதி. இந்த மனுஷ ஜென்மம் இருக்கிற நிலையிலேயே, இந்த ஜென்மம் இப்ப பிராப்தி ஆயிருக்கா, இன்னும் வந்து 20-30 வருஷம் இருக்கு, பரவாயில்ல, கொஞ்சம் நமக்கு இது இருக்கு சாமி, இன்னும் ஒரு 5 வருஷம் பொழைச்சு கிடப்போம் சாமி. அப்பவே வந்து பாத்தீங்கன்னா எஃபர்ட் போட ஆரம்பிக்கணும். பரீட்சித்து என்ன பண்ணா, மரணம் சம்பவிச்சிரும்னு தெரிஞ்சோ நம்ம பாகவதத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டோம். என்ன அற்புதம் பாருங்களா, அவனுக்கு அந்த புத்தி வந்திருக்கு பாருங்க. 7 நாள்ல செத்து போறோன்னு தெரியும் அப்படின்னும் போது மோட்சத்துக்கு என்ன பண்ணணும்? அப்ப நான் பாகவத கேட்கணும் அப்படின்ட்டு பாகவதத்தை சிரவணம் பண்ண. இது மாதிரி இப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சு, இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்போம். 50-60 வருஷம்லாம் இருக்க மாட்டோம். 10 வருஷம் 20 வருஷம் பொழைச்சு கிடந்தா பகவான் ஏதோ சான்ஸ் கொடுத்தாருன்னா இருக்கு. அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஜென்மம் இருக்கும் போதே அவசியம், ரொம்ப அவசியமா ஆத்மா வேதித்தவ்ய இது ஏதத்து விதியதே, ஆத்மாவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஸ்ருதி என்ன பண்ணுது அப்படின்னா விதிக்கின்றது. ஸ்ருதி விதிக்குது, விதியா சொல்லுது, இத இந்த ஜென்மத்திலேயே அறிஞ்சுக்கோ, கண்டிப்பா நீ ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. கதம் எப்படி? இகச்சேத் அவேதித்து விதித்தவான், இகச்சேத் வேதித்து அப்படின்னா கதம்னா எந்த பிரகாரமா சொல்லுது? இந்த விதிய எப்படி சொல்லுது? இந்த விதிய வைக்குது அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா சொல்றாரு, இகச்சேத் அப்படின்னா அவேதித்திர என்ன அர்த்தம்? விதித்தவான். விதித்தவான்னா அறிந்து கொண்டால். பாஸ்ட்ல சொல்லுது, இந்த ஜென்மத்திலே நம்ம அறிஞ்சிட்டோம் அப்படின்னா அத பிறகு என்ன ஆகும்? சத்தியம். சத்தியம் அஸ்தின்னு இருக்கு. சத்தியம்னா என்னது? பரமார்த்த தத்துவம் அஸ்தி. அவாப்தம் தஸ்ய ஜென்ம சஃபலம் இது அபிப்பிராய. அந்த சத்தியத்தை, பரமார்த்த தத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அறிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன ஆயிடுவோம்? பரமார்த்த தத்துவமா ஆகிவிடுவோம். பிரம்மவேத பிரம்மைவ பவதி, பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாவே ஆகிறான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் அடுத்து அந்த பதபாஷியத்துல கோட்டிங் கொடுக்குறார். பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகிறான். அப்ப பிரம்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பேர் என்ன பேரு? சத்தியம்னு பேரு. இந்த தேகத்துக்கு பொய்ன்னு பேரு. இந்த தேகத்துக்கு பொய்ன்னு பேரு. அப்ப நம்ம அறியாம விட்டுட்டோம் அப்படின்னா பொய்யா போயிடுவோம். அறிஞ்சோம் அப்படின்னா சத்தியமா ஆயிடுவோம். பரமார்த்த சத்தியம் பிரம்மம், அந்த பரமார்த்த சத்தியமா நம்ம ஆகிவிடுவோம். அவாப்தம் தஸ்ய, அவனுக்கு அந்த பிரம்மம் அடையப்பட்டதாகும். ஜென்ம, அந்த அடையப்பட்டுச்சு அப்படின்னா அந்த ஜென்மமானது சபலம் இது அபிப்பிராய. சபலம்னா பிறவி பயன் நம்ம சொல்றோம்னா தமிழ்ல சொல்லுவோம்.
எடுத்த பிறவி வந்து பாத்தீங்கன்னா பயன் அடைஞ்சாச்சு. எப்போ பிறவி பயன் அடையணும்னா என்ன பண்ணணும்? ஆத்மாவை அறிய வேண்டும் அப்படின்னு அபிப்பிராயமாகும். ஒருவேளை அறியாம போயிட்டா நச்சேத்னா ஒருவேளை நயிக அவேதித், இந்த பிரம்மத்தை வந்து ஆத்மாவை நம்ம அறியாம போயிட்டோம் அப்படின்னா, ந விதித்தவான், அறியாம போயிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? விருத்தா ஏவ ஜென்ம, நம்ம ஜென்ம வேஸ்டா போயிடும். விருத்தான்றதுக்கு அர்த்தம் வேஸ்ட்னு அர்த்தம், நிஷ்பிரயோஜனம்னு அர்த்தம். நம்ம ஜென்மம் வந்து பார்த்தீங்கன்னா விரயமா போயிடும். எடுத்தது எதுக்காக எடுத்தோமோ அது பலன் இல்லாம போய்விடும். அபீச்ச, அது மட்டும் இல்ல, பலன் இல்லாம போயிடுமானா? இல்லப்பா, அதோட வேற ஒரு பலன் இருக்கு. என்னது? அபீச்ச மகதீ வினஷ்டி, ரொம்ப பெரிய லாஸ் ஆயிடும். என்ன சுவாமி லாஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகான் வினாசோ. வினஷ்டின்றதுக்கு அர்த்தம் மகான் வினாசோ. என்னது வினாசம்? எது நாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜென்ம மரண பிரபந்த. இந்த ஜென்ம மரணத்திலேயே அனாதி காலத்துல இருந்து நம்ம பிறந்து இறந்து ஐயோ, நம்ம யோக சூத்திரத்துல பாஷ்யம் படிக்க போறோம் பாருங்க. ஜெய்கி ஷவ்யர்னு ஒரு ரிஷியை பத்தி சொல்லுது யோக சூத்திர பாஷ்யத்துல. வியாசர் என்ன பண்றாரு, அவர் ஒரு மகரிஷியை பத்தி பேசுறாரு. 3வது பாதத்துல அநேகமா விபூதி பாதத்துல வரும். சம்யமம்னு ஒரு விஷயம் சொல்லுது சாஸ்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா, திரயம் ஏக்கத்திர சம்யமகா அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு யோக சூத்திரத்துல. இந்த திரயம் ஏக்கத்திர சம்யமகான்றதுல வந்து பாத்தீங்கன்னா, ஒரே விஷயத்துல நம்ம வந்து தாரண தியான சமாதி இந்த 3ம் ஏக்க விஷயத்துல பண்றோம் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சம்யமம்னு பேர். அதுக்கு யோகி என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தாட் வருது, எனக்கு ஏதோ ஒரு தாட் வருது. ஒரு தாட் வந்தோன்னே அவன் இது எங்க இருந்து வந்துச்சு இந்த தாட்டு அப்படின்னு, எனக்கு ஒரு தாட் வந்த மாத்திரத்துல மனசுக்குள்ளார அந்த தாட்டை வச்சுக்கிட்டு சம்ஸ்காரம். இது நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம்ல, ஒரு தாட்டு வந்தாவே அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த தாட்டு ஏற்கனவே ஒரு பதிவை உண்டு பண்ணியிருக்கணும்னு காலையில பார்த்துருக்கோமா? அப்ப எந்த தாட்டு புத்திக்கு வந்தாலும் ஸ்மரணத்துல நீங்க ஸ்மரிக்கிற தாட் எல்லாமே ஸ்டோர் ரூமா இருக்கிற சித்தத்துல இருந்து ரீகால் பண்ணியிருக்கோம். அப்ப சித்தத்துல எப்ப பதிவாயிருக்கும் நமக்கு தெரியாது இல்ல. ஏதோ ஒரு தாட்டு வருது. அப்ப தாட்டு வந்து இந்த ஜென்மத்துல நான் வந்து பாத்தீங்கன்னா இது அனுபவமே பண்ணலையே, இது என்ன ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு நான் எதையோ பேசுறேன். சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பாஷை பேசுறேன், எனக்கு ஆச்சரியமா இருக்கு, எனக்கு தெரியாது இந்த பாஷை, இதை எப்படி நான் பேசினேன் அப்படின்னு அதோட லைட்டா ஒரே ஒரு இதை வந்து ஒரு சின்ன கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதையே வந்து பாத்தீங்கன்னா தாரணம் பண்ணி தியானம் பண்ணி சமாதி பண்றேன் அப்படின்னா அதுக்கு பேர் சம்ஸ்காரத்தை சம்யமம் பண்றதுன்னு பேர். அப்படி பண்ணும்போது என்ன சுவாமி கிடைக்கும் அப்படின்னா, அந்த சம்ஸ்காரம் எங்க உண்டாச்சோ அது வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி பிறவியில உண்டாயிருக்கலாம், அதுக்கு முன்னாடி பிறவியில உண்டாயிருக்கலாம், 1000 ஜென்மங்களை வந்து பாத்தீங்கன்னா ஜெய்கீஷவ்யர்ன்ற முனிவர் அந்த சம்ஸ்காரத்தை சம்யமம் பண்றதுனால கடந்து போன 1000 பிறவியை வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிறாரு. அப்படின்னு பார்த்தா 1000 பிறவி நல்லவா சாமி இருந்திருக்கோம். நாயா பிறந்திருப்போம், பேயா பிறந்திருப்போம், பூனைக்குட்டியா பிறந்திருப்போம். 2-3 பூனைக்குட்டி டெய்லி போற இடத்துல பாக்குறேன், அம்மா இல்லை, அம்மா இல்லாம அனாதை ஆகி போச்சு. குழந்தைங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பாவமா இருக்கு, பால் குடி மறக்கல அந்த குழந்தைங்கெல்லாம். ஐயோ மடியில் எடுத்து வச்சுக்கிட்டா இப்பெல்லாம் அப்படி பாவமா இருக்கு, கொண்டு வந்துடலாமா வீட்டுக்குன்னு. அப்புறம் நான் பாவமா ஆயிடுவேன். அதனால வந்து தூரத்திலேயே கொஞ்சம் தடவி கொடுத்துட்டு சௌக்கியமா இங்கேயே அப்படின்னு வந்துடுறேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா பூனைக்குட்டிங்க விவரமே தெரியல, எப்போ வந்து இன்னொன்னு அட்டாக் பண்ணணும்னு தெரியவே தெரியாது. ஏன்னா குட்டிங்க நாய் வந்து கவிட்டு போயிடும். ஐயோ மோசமானது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாம இருக்கு. நான் அது யோசிச்சுட்டே இருக்கேன், ஐயோ பாவமாச்சு, ஏதாவது ஒரு நாய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூனைக்குட்டியை டம்முன்னு எடுத்துட்டு போயிடும். ஒரு பஞ்சு ஒரு கடி கடிச்சதுன்னா போதும், ரத்தம் அவ்வளோதான், முடிச்சு போச்சு, உயிர் போயிடும். ஐயோ என்ன ஜென்மம்னு நினைக்கிறீங்க? நம்ம நினைச்சிட்டு இருக்க சௌக்கியமா இருக்கும் அப்படின்னு. அப்ப இங்க சொல்றாரு ஆச்சாரிய சொல்றாரு என்ன கேட்டீங்கன்னா, ஜென்ம மரண பூனையா பிறப்பமா நாயா பிறப்பமா. நேற்று ஒரு வானரங்களை பார்த்தேன், தேவையில்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல 4 குட்டிங்க மேல ஏறிச்சு பூனை, இது குரங்கு உடனே வெடிச்சு செதறுது, அப்படியே எல்லாம் கருகி போய். டிரான்ஸ்ஃபார்மர்ல போனா என்ன ஆகும்? அப்படியே கீழே விழுந்து கிடக்குது, எல்லாம் கருகி போய் முடிஞ்சு போச்சு. அப்ப குரங்கா பிறந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் நடந்து அப்புறம் சிலதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கை கால் போய் என்ன துக்கம் சாமி. ஐயோ மனுஷங்க சுத்தி மனுஷங்களை பார்க்கும் போதெல்லாம் தெரியுது என்னன்னு. என்ன நாங்க மெடிசின் வாங்கி தரோம், யாருக்கெல்லாம் மெடிசின். காலில் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் மருந்து வாங்கி கொடுக்குறோம், காலில் வந்து நிக்கிறது மட்டும்தான் இருக்கு, 2 முண்டா ஆயிடுச்சு, கரைஞ்சு போச்சு சுகர்ல. புண்ணாகி அதை ஃபுல்லா எடுத்தாச்சு. எப்படி நடக்கிறாருன்னு தெரியல. அவருக்கு ஒருத்தருக்கு செப்பல் ஸ்பெஷல் செப்பல் ஒன்று வாங்கி கொடுத்துருக்கோம்,
ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா மருந்து போட்டு கட்டி வச்சிருக்கோம். ஐயோ துக்கம் துக்கம், ஐயோ உலகம் வந்து துக்கம். நம்ம நினைச்சுக்கிற சௌக்கியமா இருக்கும்ல, எதுவும் நிலையே இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரிய சொல்ற ஜென்ம மரண பிரபந்த, ஜென்ம மரணத்தினால வந்து பாத்தீங்கன்னா பிரபந்தன கட்டி வைக்கப்பட்டது. நம்ம எல்லாம் ஜென்ம மரணத்துல கட்டி வைக்கப்பட்டிருக்கோம். அது எப்படிப்பட்டது இருக்குன்னா அவிச்சேத பிராப்தி லட்சணம். அது எப்படி இருக்குன்னா துண்டே பட மாட்டேங்குது, ரெஸ்டே ஆக மாட்டேங்குது. விச்சேதம் இல்லாம துண்டுபடாம அனாதி காலத்துல இருந்து அனவரதம் சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்கு. ஜென்மம் மரணம் ஜென்மம் மரணம் ஜென்மம் மரணம். அந்த சைக்கிள்ல இருந்து வெளியிலேயே வர்றதில்லை. பிறவி சக்கரம் நம்ம சொல்றோமா, அந்த பிறவி சக்கரத்தினால கட்டப்பட்டு அதுலயே பிராப்தி ஆகிற லட்சணம் எது? ஜென்மம். லட்சணகசியாத் எதக, எந்த காரணத்தினால, தஸ்மாத், அதனால எந்த காரணத்தினால இவ்வாறோ அந்த காரணத்தினால, தஸ்மாத் என்ன பண்ணணும், அவசியம் தது விச்சேதாய, எப்படியாவது அவசியம் நம்ம என்ன பண்ணணும், அந்த ரீபர்த் சர்க்கிளை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், சக்கரத்தை வெற்றத்துக்காக, தது விச்சேதாய நேய ஆத்மா, அதை என்ன பண்ணணும் அப்படின்னா வெற்றத்துக்காக ஆத்மாவை அறிய வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு காலையில ஒரு சுவாமி வந்திருந்தார், நல்ல பெரிய மடத்தோட சுவாமி, புரிஞ்சா போதுன்ற வேதாந்த மடத்தோட சாமி. ஆனா இப்போ நிறைய ஏஜ் ஆயிடுச்சு அவருக்கு. அதனால இப்போ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வந்துருச்சு. சாமி நான் இப்பெல்லாம் புரிஞ்சா போதும்னு யாருக்கும் சொல்றது இல்லை சாமி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அனுபவம் இருக்குல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா நான் இந்த அனுபூதிக்கு வந்து வேற ஒரு வார்த்தை நம்ம சொல்லிருக்கோம் தெரியுங்களா, அவபோதம்னு ஒரு சப்தம், அதுக்கப்புறம் வந்து அவகத்தின்னு ஒரு சப்தம். ரெண்டு சப்தம் எப்பவுமே ஞாபகம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த போதம் உங்களுக்கு வந்து எண்டான போதமா இருக்குமோ அதுக்கு பேர் அவபோதம்னு பேர். அவன்ற உபசர்க்கம் வந்து பாத்தீங்கன்னா எண்டை குறிக்கிறதுக்காக யூஸ் பண்றது. அவகத்தின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா எங்க வந்து உங்களுக்கு அதுக்கு அடுத்து போக முடியாம ஆகுமோ அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அவகத்தின்னு பேர். அப்ப எந்த இடத்துல ரமண பகவான்கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்தார், திருவண்ணாமலை விட்டு அவர் போகவே இல்லை, எந்த இடத்துக்கும் போகலை. எந்த உள்ளுக்குள்ளார இதை பார்க்கணும் அதை பார்க்கணும் இங்க போகணும் அங்க போகணும் எந்த ஒரு இம்பல்ஸும் ரைஸே ஆகல, அவ்வளவு நிச்சயம். அப்ப எங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த தேடுதல் சர்ச்சிங் வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல முடிவுக்கு வருதோ அதுதான் ஆத்ம ஞானத்தோட எல்லையா இருக்கும். அப்ப நான் சாஸ்திரத்தை படிச்சிருக்கேன் சுவாமி, படிச்சா கூட வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா போகணும், அயோத்தியா ராமரை பார்க்க போகணும்னு தோணுது சாமி, போகணும் சாமி. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ளுக்குள்ளார இன்னும் அடங்கலைன்னு அர்த்தம். உங்க கதி உங்க மார்க்கம் இன்னும் எண்டுக்கு வரல அப்படின்னு அர்த்தமாகுது. அப்ப எந்த போதத்தை அடைஞ்ச மாத்திரத்துல ஏதாவது ஒரு போதம் இருக்கணும், அறிவு இருக்கணும். அந்த அறிவு உண்டாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த உலகத்துல அறியறதுக்குன்னு எனக்கு ஒன்றும் இருக்கக்கூடாது, மனசு வந்து குவைட் ஆயிரணும். அது மாதிரி ஒரு அறிவு உண்டாகணும். அது வந்து புரிஞ்சா போதுன்றதுல என்னைக்குமே நடக்காது. அப்ப ஆத்மானுபூத்தின்னு ஒண்ணுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்றோம். அந்த ஆத்மானுபூத்தியை கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும், அவசியம் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து சம்சாரம் மிச்சம் இல்லாம போகும். இன்னொருத்தர் இன்னைக்கு வந்து சுவாமிக்கு நான் கேட்டேன், சரி சுவாமி புரிஞ்சா போதும்னு சொல்றீங்கல்ல, அப்ப அந்த புரிஞ்சா போதும்ன்ற சொல்றதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா சொல்ல முடியுமா, இதுக்கப்புறம் வந்து எனக்கு ஜென்மம் இல்லை சாமின்னு சொல்ல முடியுமா? நான் நிறைய பேர் வந்தா கேட்கறேன், என்ன மாதிரியே சாதுக்கள் நிறைய பேர் வருவாங்கல்ல, அவங்கள்ட்ட எல்லாம் கேட்கறேன், கன்ஃபார்மா தெரியுமா உங்களுக்கு, நீங்க பிறக்க மாட்டீங்க, சஞ்சிதம் கர்மா வந்து நாசம் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? யாருக்கும் தெரியாது. கர்மாவை பத்தி அதிகம் யாருக்கும் விசாரமே தெரியல. அப்ப ஜஸ்ட் லைக் வந்து பாத்தீங்கன்னா நான் பிரம்மமா இருக்குன்னு தெரிஞ்சா மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சம்சாரம் நம்மளை விட்டு விட்டு போயிட போதா, இந்த பிறவி சக்கரத்துல இருந்து நம்ம மீண்டு வந்துட முடியுமா என்ன? அப்ப அப்படிலாம் இல்லை. அப்ப நமக்கு நல்லா கன்ஃபார்மா தெரியும். நம்ம என்னன்னு கேட்டீங்கன்னா ரமண பகவான் போய் கேட்டீங்க அப்படின்னா என்ன சொல்லுவார் தெரியுங்களா, சொர்க்கம் இருக்கா சாமி, அடுத்த பிறவி இருக்கா, இந்த பிறவி இருக்கான்னு கேட்பாரு. இம்மீடியட்டா அவர் கேட்கறது வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிறந்திருக்கியான்னு கேட்கிறேன். இப்ப பிறந்திருக்கமா, என்ன ஞானம் பாருங்க, ஸ்பஷ்டம். இப்ப பிறந்திருக்கமா, சத்தியமா இப்ப நம்ம பிறந்திருக்கமா, இந்த உலகம் சத்தியமா இருக்கா இப்போ? இல்ல. அப்ப இந்த உலகம் இல்லை அப்படின்னா நான் இப்ப இந்த ஜென்மத்திலேயே பிறக்கல அப்படின்னா நான் எந்த ஜென்மத்திலும் பிறக்கவே இல்லை. இது மாதிரி அனுபூதி ஞானம் உண்டாகும். இல்ல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் மெசேஜா மட்டும் நமக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னா அது பரோட்ச ஞானம். அது வந்து இந்த ஜென்மத்துல நடந்த பாப்பங்களை எல்லாத்தையும் நாசம் பண்ணும். ஆனா வந்து சஞ்சிதத்தை நாசம் பண்ற சாமர்த்தியம் அந்த பரோட்ச ஞானத்துக்கு இல்லை. அப்ப ஜென்மத்தை நாசம் பண்ற மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரம்மத்தை ஆத்மாவை அறிய வேண்டும். பாஷிகர் சொல்ற ஞானேன து கிம் சியாத், கேள்வி வருது, ஞானத்தினால என்ன நடக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டு ஆச்சார் சொல்றாரு, இது உச்சத்தை சொல்லப்படுது. ஞானத்தினால என்ன நடக்கும், பூத்தேஷு பூத்தேஷு, இது விப்சா, போத்தம் போத்தம் இது பிரதிபோத்தம் நம்ம சொன்னோம்ல, அதே மாதிரி இங்கேயும் பூத்தேஷு பூத்தேஷுனா பிரதிபூத்தேஷு,
ஒவ்வொரு பூத்தங்களிலும். எந்த ஒவ்வொரு பூத்தம்? பூத்தம்னா என்ன அர்த்தம்? பூத்தம்னா பேய் பூத்தம், அது இருக்காதீங்க. பூ சத்தாயம் தாத்து பவதி இது பூ. என்ன அர்த்தம் அப்படின்னா உண்டானதுன்னு அர்த்தம். இந்த உலகத்துல ஒரு எம்மம் உண்டாச்சுனாலும் அதுக்கு பேர் பூத்தம்னு பேர். எதுவா இருந்தாலும் ஒரு மண்ணு கூட வந்து உண்டானது தானே, கிரியேஷன்ல இருக்கிறது தானே. அப்ப கிரியேஷன்ல இருக்கிற எல்லாத்துக்கும் என்ன பேருன்னா பூத்தங்கள்னு பேர். அந்த பூத்தங்கள் எதுவா இருக்கும்? ஆச்சாரிய சொல்றாரு சர அச்சரேஷு சர்வேஷு இத்தியர்த்தம். அப்ப பூத்தங்கள்னா என்ன இருக்கணும்? பூத்தம் பூத்தம்னா ஒவ்வொரு பூத்தங்கள்னா என்ன அர்த்தம்? அசைபவை. சரம்னா அசைகின்றவைகள், அச்சரம்னா அசையாதவைகள். அசைகின்ற அசையாதவைகள் எதெல்லாம் இந்த உலகத்துல நம்ம இருக்கோ அது எல்லாத்துலயும் என்ன பண்ணணும்? விசித்திய தீராக இருக்குல்ல, அந்த விசித்தியன்றதுக்கு அர்த்தம் விச்சிர்னு ஒரு தாத்து. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரித்தக்கு பாவே அப்படின்னு தாத்து அர்த்தம். விச்சிர் அப்படின்னு ஒரு ரூட்டு. அதுக்கு வந்து பிரித்தக்கு பாவே அப்படின்னா தனித்து பிரித்தெடுப்பதுன்னு அர்த்தம். ஆச்சரிய சொல்ற விசித்திய அப்படின்னா பிரித்தக்கு அப்படின்னு அர்த்தம். பிரித்தக்குனா என்ன அர்த்தம்? நிஷ்கிருஷ்ய. நிஷ்கிருஷ்யனா தனியா பிரிச்செடுத்து, தனியாக. பிரித்தக்குனா தனியா, நிஷ்கிருஷ்யனா பிரிச்செடுத்து, தனியா பிரிச்செடுத்து. ஏக்கம் ஆத்ம தத்துவம். எதை பிரிச்சு சுவாமி எடுக்கணும் அப்படின்னா நான் அப்படின்ற அந்த கான்சியஸ்னஸ், ஆத்ம தத்துவத்தை. இப்ப எப்படி சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல விவேக சுடாமணியில சொல்லுவாரு, ஸ்வேதாஸ்வதரத்துல இருக்க முஞ்சாதி சீகாமிவ திருஷ்ய வர்காத். ஆச்சரியர் வந்து அருமையான ஸ்லோகம் வந்து விவேக சுடாமணியில சொல்றாரு. முஞ்சம் புல்லுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, முஞ்சம் புல்லுனா ஒரு புல் எடுத்தீங்களா வெளியில, அது வந்து பாத்தீங்கன்னா சென்டர் போல் இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப டெண்டரா இருக்கும், மென்மையா இருக்கும், உடஞ்சிரும். அதை சுத்தி இருக்கிற கவர் லேயர் லேயரா நம்ம எடுக்கலாம். அந்த லேயர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து பாத்தீங்கன்னா அந்த உள்ளுக்குள்ளார இருக்க அந்த சென்டர் போல வந்து கவர் பண்ணி இருக்கோ, அதே மாதிரி இந்த ஆத்மா உள்ளுக்குள்ளார இருக்கிறது அது நிர்குண நிராகாரம். அதை சுத்தி எப்படி இருக்கு? புத்தி, பிராணன், மனசு, இந்திரியங்கள், இந்த தேகம், இதெல்லாம் வந்து பஞ்ச கோஷங்களை நம்ம சொல்றோம், இதெல்லாம் கவர் பண்ணி இருக்கு. அப்ப நமக்கு எல்லாத்துக்கும் ஆத்ம புத்தி எங்க இருக்குன்னா, நான்ற புத்தி எங்க இருக்கு? இதை எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து நான் அப்படின்னு நம்ம அறிஞ்சுக்கிட்டு இருக்கோம். தேகத்தை விட்டுட்டு நான் அப்படின்னு நம்மளால அறிய முடியல. மனசை விட்டுட்டு என்னால அறிய முடியல. பிராணனை விட்டுட்டு நம்மளால அறிய முடியல. இந்திரியங்களை விட்டுட்டு அறிய முடியல. புத்தியை விட்டுட்டு அறிய முடியல. இதெல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நான் நான் அப்படின்னு நம்ம அறியணும். ஆனா என்ன பண்ணணும்? அப்படி அறியற வரைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மோட்சம் இல்லை சார். அப்ப என்ன பண்ணணும்? விசித்தியன்றதுக்கு அர்த்தம் இந்த நானை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்து, தனியாக பிரித்தெடுத்து, நிஷ்கிருஷ்ய ஏக்கம் ஆத்ம தத்துவம், ஒரே ஒரு ஆத்ம தத்துவத்தை மட்டும் என்ன பண்ணணும்? சம்சார தர்மை அஸ்பிருஷ்டம் ஆத்மபாவேன உபலப்ய இத்தியர்த்தக. அற்புதமான பாஷை. என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா, இந்த நானுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு சம்சார தர்மமும் இல்லை, தேகத்தோட தர்மங்கள் எதுவுமே இல்லை, இந்த லோகத்தோட தர்மங்கள் எதுவுமே இல்லை. தேகத்தோட தர்மம் என்னது? சட்பாவ விகாரம் சொல்றல, அஸ்தி ஜாயத்தே வர்த்தத்தை விபரிணமத்தை அபக்ஷியத்தே வினஷ்யதி அப்படின்னு பிறந்தது முதல் இறக்குற வரைக்கும் இருக்கிற 6 பாவ விகாரங்கள் தான் ஷரீர தர்மம். மனசுக்கு என்னப்பா தர்மம் அப்படின்னா, சுகதுக்க போக சாதனமா இருக்கிறது இந்த மனசு. அதுக்கப்புறம் போகத்தை சதா சுகதுக்க போகத்தை பண்ணிக்கிட்டே இருக்கு இந்த மனசு. இதான் தர்மம். மனசோடது சஞ்சலமா இருக்கு. இந்த தர்மங்களையோ புத்தி வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பம் பண்ணுது, இது வேணும் அது வேணும்னு. அதான் புத்தியோட தர்மம். அகங்காரத்தோட தர்மம் நான் கர்த்தா நான் போக்தான்னு அபிமானிக்கிறது தான் அகங்காரத்தோட தர்மம். இந்திரியங்களோட தர்மம் எது அப்படின்னா, வெளிமுகமா இந்திரியங்கள் விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறதா இந்திரியங்களோட தர்மம். இந்த ஜெகத்தோட தர்மம் என்னப்பா அப்படின்னா, சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா பரிணாமத்தை அடைஞ்சுக்கிட்டே இருக்கிறது தான் இந்த ஜெகத்தோட தர்மம். சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. இந்த எந்த தர்மங்களும் இல்லாததாக, சம்சார தர்மங்கள் எதுவும் இல்லாததா எது? ஆத்ம இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை தனியா பிரிச்செடுத்து ஆத்மபாவேன உபலப்ய இத்தியர்த்தக. நான் அப்படின்னு அந்த நானை பிரிச்செடுத்து இதுதான் நான் அப்படின்னு அபிமானத்தை அடையணும். நான்ற அபிமானம் எதுலெல்லாம் இருந்துச்சோ இந்த தேகாதிகள் இருக்க அபிமானத்தை எல்லாத்தையும் பிரிச்சு எடுத்து வெறும் நானை நானாக அறிய வேண்டும் அப்படின்னு இத்தியர்த்தக சொல்லியாச்சு. அது மட்டும் இல்ல, இந்த விசித்தியன்றதுக்கு ஏன் சுவாமி பிரிச்செடுத்து தனியா பிரிச்செடுத்துன்னு மீனிங் ஏன் பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிச்சிர் அப்படின்ற தாத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிச்சிர் பிரித்தக்கு பாவேன்னு ஒரு தாத்து தனியா பிரிச்சு எடுக்கிறதுன்னு. அது இல்லாம சிஞ்சு அப்படின்னு சயனே அப்படின்னு ஒரு தாத்து இருக்கு. சிஞ்சு சயனே டு கலெக்ட் அப்படின்னு அர்த்தம்.
சயனம் அப்படின்னா என்ன அர்த்தம்? திரவியங்களை டு கலெக்ட் பண்றதுன்னு அர்த்தம், நிறைய சேர்க்கறதுன்னு அர்த்தம். அந்த தாத்து எடுக்கலாமே, ஏன் நீங்க வந்து விசித்தியருக்கு விசிறு பிருத்தக்பாவே அர்த்தம் எடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது கான்டெக்ட் ரொம்ப முக்கியம். நிறைய சம்ஸ்கிருதம் படிச்சவங்க நிறைய இருக்காங்க, ஆனா வந்து பார்த்தீங்கன்னா கான்டெக்ட் தெரியாது. வேதாந்தம் தெரிஞ்சாதான் அர்த்தம் எடுக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த இடத்துல வந்து ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, அநேகார்த்தத்துவாத்து தாத்தூனாம் அநேகார்த்தத்துவாத்துன்னு ஒரு சம்ஸ்கிருதத்துல ஒரு நியமம் இருக்கு. ஒரு தாத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அர்த்தம் சித்திக்காது, கான்டெக்ஸ்டுக்கு ஏற்ற மாதிரி அநேக அர்த்தங்கள் இருக்கும். நிறைய இருக்கு, நிறைய ரூல்ஸ்லாம் நிறைய இருக்கு. உனாதி பகுலம் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம், அது ஒரு குரூப் இருக்கு. உனாதி பகுலம்னு ஒரு குரூப் இருக்கு. எந்த அர்த்தத்தை வேணா நான் எப்படி வேணா சொல்ல முடியும், எந்த அர்த்தத்தை வேணா சொல்லுவேன். இப்போ விச்சிர்னு ஒரு தாத்துக்கு அர்த்தம் தனியா பிரிச்சு எடுக்கிறது வச்சுங்களேன், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விச்சிர்ன்றதுக்கு அர்த்தம் வந்து தாண்டி செல்லுதல் அப்படின்னு எடுக்கிறேன்னு வச்சுங்க, யாரும் எதுவும் சொல்லவே முடியாது. இந்த உனாதி பகுலம் அப்படின்னு சொல்ற குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல், அது ஒரு மாயா குரூப், அது மாயா தத்துவம் தான் அது. அதுல எந்த தாத்துக்கள் வந்தாலும் அந்த தாத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கான்டெக்ஸ்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த அர்த்தத்தை வேணாலும் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரி இங்க ஆச்சாரியர் சொல்ற தாத்தூனாம் அநேக அர்த்தத்துவாத்து ஒரு நியமம் இருக்கு. தாத்துக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அநேக அர்த்தங்கள் இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா ந புனக சித்துவான்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா என்னது, டு கலெக்ட், சயனம் பண்ணி எடுத்து அப்படின்னு அர்த்தம் எடுக்காதீங்க. டு கலெக்ட்னு அர்த்தம் எடுக்காதீங்க. இந்த கான்டெக்ட்ல டு கலெக்ட் அர்த்தம் வராது. இது சம்பவத்தி ந சம்பவத்தி, இந்த இடத்துல அந்த அர்த்தம் சம்பவிக்காது. ஏன்? விரோதாத். இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், பிரிச்சு எடுத்து தன்னை அறியறது தான் இங்க முக்கியம். கலெக்ட் பண்ணி இங்க மீனிங் எடுக்கிறது வராது, விரோதம் சம்பவிக்கும். ஏற்கனவே நம்ம எல்லாமே சேர்த்து வச்சுதான் இருக்கோம். சம்சாரம் என்னப்பா அப்படின்னா எல்லாத்தையும் கூட்டி வச்சு கும்பான அடிச்சுட்டு இருக்கோம். நான் தேகம், மனசு, புத்தி, சித்தம் எல்லாத்தையும் தூக்கி என் மேல தலையில போட்டுக்கிட்டோம், யானை மாதிரி. யானை குட்டியை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. யானை குட்டியை நிறைய வீடியோஸ் இருக்குங்க. அந்த குட்டி யானை என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, தண்ணி கிடைச்சதுன்னா போதும், தம் 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 மேல எடுத்து ஊத்திக்கிட்டு. மண்ணு கிடைச்சா போதும், மண்ணுன்னா அதுக்கு அவ்வளவு சந்தோஷம் கூட இருக்கு. மண்ணை எடுத்து யானை குட்டி மேல போட்டுக்குது, நல்லா போட்டுக்குது. நம்ம என்ன பண்றது தெரியுங்களா, எல்லா காலத்திலயும் தான் தலையில தானே மண்ணை போட்டுக்கிற மாதிரி, தான் தலைக்கு மேல நம்ம என்ன பண்றோம், நானுக்கு மேல தேக, மனசு, புத்தி எல்லாத்தையும் ஏற்றி வச்சு ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்திக்கிட்டு கிடக்கும் சம்சாரம். அப்ப என்ன பண்ணணும்னா எல்லாம் கூட்டி வச்சுதான் இருக்கு. இப்ப வந்து கூட்டி வைக்கிறது இல்ல. அதான் யோகத்துக்கு அர்த்தமே ஆச்சாரியர் என்ன பண்ணுவாருன்னா வியோகமேவ யோகம்னு சொல்லுவார். யோகம்னா வேதாந்தத்துல யோகம்னா என்ன அர்த்தம், சேர்க்கை இல்லப்பா, பிரிச்சு எடுக்கிறதா யோகம் வேதாந்தத்துல. அப்ப இந்த இடத்துல டு கலெக்ட்னு மீனிங் எடுக்கக்கூடாது, சேர்க்கறத மீனிங் எடுக்கக்கூடாது, வியோகம் பண்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மீனிங் எடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்ல, தீராக விசித்திய அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு எடுக்கணும். தீரர்கள்னா என்ன அர்த்தம் சுவாமி, விசித்திய தீராகான் இருக்கு பகவச்சனம். தீமந்தகன்னு அர்த்தம் புத்தி உடையவர்கள். புத்தினா இந்த உலகத்துல நிறைய பேருக்கு புத்தி இருக்கே அப்படின்னு கேட்டா, லௌகிக புத்தி எல்லாம் இங்க சொல்லலைங்க. எவ்வளோ பேர் வந்தாச்சு போயாச்சு. ஐயோ பிஹெச்டி நான் வந்து கிராஸ் பண்ணி வந்திருக்கேன் பாருங்க, அவ்வளோ பிஹெச்டி 25 வருஷத்துல சாதுக்களா வந்து பார்த்தீங்கன்னா வந்த பிஹெச்டி மட்டுமே குறைஞ்சபட்சம் 10 பேர்கிட்ட நான் பார்த்துருக்கேன். ஆனால் எல்லா பிஹெச்டியும் பார்க்குறேன், டேமேஜ் தான், பர்மனெண்ட் ஹெட் டேமேஜ். பிஹெச்டி தீபாமா பார்க்குறாங்க. நீங்க பிஹெச்டியா? இல்லைல்ல, சரி சந்தோஷம். பர்மனெண்ட் ஹெட் டேமேஜ் பிஹெச்டி எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் அப்படி சொல்றோன்னு கேட்டீங்கன்னா, ஆப்ஜெக்டே பண்ணிட்டு இருப்பான். இந்த பிஹெச்டி வந்தவங்க எல்லாத்தையும் நான் பார்த்துருக்கேன். எல்லாருமே என்ன பண்ணுவான், ஆப்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான் ஒழிய, ஆப்ஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டே இருப்பான் ஒழிய சப்ஜெக்ட் பக்கம் திரும்பவே மாட்டான். அதான் பர்மனெண்ட் ஹெட் டேமேஜ்னு வச்சிருக்கு. உள்ள பாரியா, உள்ள நான் இருக்க சப்ஜெக்டை பத்தி பேசு அப்படின்னா சப்ஜெக்டை பத்தி பேசவே மாட்டான், சப்ஜெக்டுக்கு புத்தி போகவே போகாது. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த புத்திசாலிகளை வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்லவே இல்லை. நிறைய வேதாந்தத்துக்கு வந்த நிறைய பேர் கிராமர் பக்கம் போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப பாவமா இருக்கும். ஐயோ ஐயோ, நல்ல புத்தி, நல்ல குணவான், நல்ல ஆட்கள்லாம் இப்ப இங்கேயே திருவண்ணாமலையில 1-2 பேர் இருக்காங்க, நல்ல குவாலிட்டிஸோட இருப்பாங்க. ஆச்சரியமா இருக்கும் அவங்க புத்தி. இப்ப ஐஐடியில ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்காரு, என்னோட பக்தர் ஒருத்தர் இருக்காரு, நல்ல புத்தி, ரொம்ப சாந்தமா இருப்பார். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவர் எப்பவுமே என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆப்ஜெக்ட் என்ன சாமி, இந்த ரூட் என்ன சாமி, இது தாத்து என்ன சாமி, இது பிரத்யம் என்ன சாமி, இந்த குணாதி பகுலன்னு சொன்னீங்களா சாமி, இது எப்படி சாமி, இந்த ரூட் எங்க சாமி இருக்கு, இது எங்க இருக்கு, காசிக்கா விருத்தியில இருக்கா இல்ல மகாபாஷ்யத்துல சொல்லியிருக்கா, நான் சொன்ன வந்தது இங்க மீனிங், அதை விட்டுருவாரு. விட்டுட்டு ஸ்பெஷலா இந்த கிராமர்ல இருக்கிற உணாதி பகுலம்னு சொன்னீங்களே அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு போயிடுவார் பின்னாடி. நான் வந்து அப்படியே தலையை பிடிச்சி நிற்க வேண்டும். ஒருத்தர் வெங்கட்ராமன் ஒருத்தர் இப்ப சமாதி ஆயிட்டாரு.
அவரும் அதே மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப புத்திசாலி. ஆனா எப்பவும் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா வேதாந்தம் நான் சொல்ற வேதாந்தத்தை விட்டுருவாரு. வேதாந்தத்தை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா கிராமர்லயே இருப்பார். நார்த் இந்தியா போயிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வேதாந்தத்தை விட்டுருவாங்க. சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தர்க்கத்திலேயே பிடிச்சிக்கிட்டு நிற்பாங்க. ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்க, அந்த தர்க்கத்திலேயே நிற்பாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த புத்திசாலிகளை இங்க சொல்லவே இல்லை. இங்க என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்திசாலிக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா விவேக்கினான அர்த்தம். விவேகம் பண்றவன். நான் யாரு, இது என்ன, நான் சைத்தன்யம் எது, ஆத்மா எது, அனாத்மா எது, இத விவேகம். எது விவேகம்? ஆத்ம அனாத்ம விவேகத்துல வந்து பாத்தீங்கன்னா முதல் ஸ்லோகம் சொல்லுது, ரொம்ப கிளியரா சொல்லுது. திருஷ்யம் சர்வம் அனாத்மா சியாத் திருகேவ ஆத்மா விவேக்கின. இவ்வளவுதாங்க. ஆத்ம அனாத்ம விவேகத்துல வந்து முதல் ஸ்லோகத்துல விவேக்கிய பத்தி ஒரு லட்சணம் இதுதான். பார்க்கிறது எல்லாம் திருஷ்யம், இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அனாத்மா. புத்தியில இருந்து ஆரம்பிச்சு நான் இந்த உலகம் ஃபுல்லா எல்லாத்தையும் பார்க்கிறேன், இது எல்லாம் அனாத்மா. நான் யாரு அப்படின்னா ஆத்மா, திருகேவ ஆத்மா, பார்ப்பவன் தான் ஆத்மா. யாருக்கு? விவேக்கினா. விவேக்கிகளுக்கு பார்ப்பவன் தான் ஆத்மா. அதான் விவேகம். வேற எந்த விவேகத்தையும் இங்க வந்து பாத்தீங்கன்னா மோட்சம் கொடுக்க போறது இல்லை நமக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இங்க தீராகன்றதுக்கு அர்த்தம் விவேக்கினக. விவேக்கினகனா என்ன அர்த்தம் சுவாமி? அதையும் ஆச்சாரியார் இன்னும் நிருப்தி பண்ற. என்ன சுவாமி அப்படின்னா வினிவிருத்த பாகிய விஷய அபிலாஷாக. வினிவிருத்திய அப்படின்னா என்ன அர்த்தம்? வினிவிருத்த எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிட்டாங்க. வி நிவர்த்த யோக சித்த விருத்தி நிரோதா இருக்கா, அதே நிவர்த்தி தான். எப்படி நிவர்த்தி பண்ணாங்க? விசேஷ ரூபமா நிவர்த்தி பண்ணாங்க, யோகத்துல பண்ற மாதிரி. இது திருஷ்யம் திருஷ்யம்னு பண்ணல. யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யம் திருஷ்யம்னு சொல்லி இது வேற நான் வேறன்னு பண்ணுவோம், அதோட யோகத்துல முடிஞ்சிடும். நம்ம வேதாந்தத்துல என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டா திருஷ்யம் சர்வம் அனாத்மா சியாத் மித்யா சியாத். இது எல்லாம் அனாத்மா, இது எல்லாம் பொய், தோற்ற மாத்திரம் அப்படின்னு ஸ்பெஷலா நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு போவோம். முதல்ல திருஷ்யம் திருஷ்யம் பார்க்கணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் பார்க்கணுமோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் தெரியுது, சொப்பனம் மாதிரி பொய் அப்படின்னு சொல்லி 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 என் மனசுல இருக்கக்கூடிய எல்லா அபிலாஷா இருக்குல்ல, பாகிய விஷய அபிலாஷாக, வெளியில இருக்கக்கூடிய ஆசைகள், இங்க போகணும் அங்க போகணும், இதை அடையணும் அதை அடையணும், இது மாதிரி எதெல்லாம் இருக்கோ இது எல்லாம் இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் பண்ணுது. இது எல்லாம் வெறும் மனோவிருத்தி மாத்திரம். வாஸ்தவத்துல உலகம்னு ஒண்ணு வெளியில இல்லவே இல்லை. ஆத்மா கண்ணியமா எதுவுமே இல்லை. ஆத்மா கண்ணியமா இருக்கிறது எல்லாமே பொய்யானது, கல்பித்தம், தங்கத்துக்கு மேல ஆபரணம் இருக்கிற நாமரூபம் மாதிரி அப்படின்னு நல்ல ஆசைகளை எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா வினிவிருத்த. வினிவிருத்தனா ஆசைகளை எல்லாத்தையும் விட்டுட்டு பிரேத்திய. பிரேத்தினா என்ன அர்த்தம்? மிருத்வா. பிரேத்தியன்றதுக்கு அர்த்தம் டைரக்டான மீனிங் வந்து பாத்தீங்கன்னா இறந்துன்னு அர்த்தம். ஆனா இந்த இடத்துல இறந்துன்னு எடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா அப்படி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இறந்த பிறகு அடையிற பத்தி இங்க பேசல. இங்க ஜீவிச்சுட்டு இருக்கும் போதே அஸ்மாத் லோகாத், இந்த லோகம்னா எதை எடுக்கணும்? ஷரீராதி அனாத்ம லட்சணாத். நான் சரீரம், நான் மனசு, நான் புத்தி, நான் இந்திரியம் அப்படின்னு இந்த தேகத்தோட நம்ம அபிமானத்தோட நான் புத்தியோட இருந்தோம். இந்த சரீரம் தான் வந்து லோகம் நமக்கு. இந்த சரீரம் முதலியவர்கள் இருந்த அனாத்ம லட்சணமா இருக்கக்கூடிய இந்த விஷயத்துல திருஷ்யமா இருக்கக்கூடியதுல நமக்கு ஆத்ம புத்தி இருந்துச்சு. இதுல இருந்து வியாவிருத்த. வியாவிருத்தனா நீங்கின்னு அர்த்தம். நான் புத்தி எல்லாம் இதுல இருந்து இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லை அப்படின்னு எல்லாத்துல இருந்தும் நீங்கி என்ன நீங்கணும்? மமத்துவ அகங்காராக சந்த. மமத்துவ வியாவிருத்த மமத்துவ அகங்காராக சந்தக. என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மமத்துவத்தையும் நீக்கியாச்சு, அகங்காரத்தையும் நீக்கியாச்சு. எங்க அகங்காரம் இருக்கு, எங்க மமக்காரம் இருக்கு? நிறைய பேர் வந்து புத்தா பிலாசபி படிக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க? ஆசைகளை நீக்க. ஆசைகளை எப்படி நீக்கிறது? ஆசைகளை விடணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நம்ம அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றோம் சொப்பன மாதிரி, சொப்பன மாதிரி. ஏன்னு கேட்டீங்கன்னா இது பொய்ன்னு தெரியாம வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல ஆசை வர போகவே போகாது. அதை நான் சொன்னேன்ல, பொமோகிரானேட் ஸ்டோரி சொல்லிட்டே இருக்கல. இன்னைக்கு காலையிலயும் ஒருத்தருக்கு சாமி வந்தப்போ சொன்னேன். எனக்கு அந்த எக்ஸாம்பிள் சொல்லும் போதெல்லாம் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எங்களுக்கு நிறைய நான் பிரத்யட்சமா பார்த்துருக்கேன். ஒரு கடைக்கு போனோம், கடைக்கு போய் ஜூஸ் ஆர்டர் பண்ணோம், 3 பொமோகிரானேட் ஜூஸ் சொன்னோம். சொன்ன மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா அவன் கடைக்காரன் சொன்னான் ஒரே ஒரு ஜூஸ் தான் இருக்கு, யாராவது வாங்கிக்க, மீதி வேற ஆர்டர் பண்ணுங்கன்னு சொன்னான்.
சொன்னோன்னு நாங்க என்ன பண்ணோம்னு கேட்டா, ஏன்பா இவ்வளவு பேஸ்கெட்ல இவ்வளவு கொட்டி வச்சிருக்கியே அப்படின்னு கேட்டா, சுவாமி அதெல்லாம் ஆர்டிபிஷியல் பிளாஸ்டிக் சுவாமின்னு. அப்படியே தத்ரூபமா இருக்கு, பக்கத்துல இருந்து பார்க்கணும். பெர்மகிரானைட் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கு, ஒரிஜினல் மாதிரியே. மேல நீர் துளிலாம் கூட இருக்கு, எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க ரியலா. சத்தியத்தை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா பொய் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ரியலா இருக்கு பாக்குறதுக்கு. அப்ப என்ன ஆகி போச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஆசை போயிடுச்சு. அது பொய்ன்னு தெரிஞ்சோடனே ஆசை போயிடுச்சு, ஜூஸ் குடிக்கலாமான்ற ஆசை. அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு, ஆச்சரியம் வந்துச்சு. ஐயோ என்ன தத்ரூபமா பண்ணியிருக்கான் அப்படின்னு. அதுவும் கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருந்து மெதுவா 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 என்ன ஆயிடுச்சுன்னா, அதை பார்க்கறதும் நீங்கி போச்சு. நான் பாட்டுக்கு எங்க விவகாரத்தை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்ப இதேதான் இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த சாஸ்திரம் திரும்ப திரும்ப சொல்லுது, இது பொய், இது பொய், இது பொய்ன்னு. இது பொய் பொய் பொய்ன்னு நம்ம மெதுவா 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 உள்ளுக்குள்ளார சொப்பனமும் இந்த ஜாகிரதமும் எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். சொப்பனம் காணும் போது சத்தியம் தானேங்க, பார்க்கும்போது சொப்பனம் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம எப்படி வந்து சத்தியமா இந்த உலகத்தை பாக்குறோமோ இதே மாதிரிதான் சொப்பனம் பார்க்கும்போது சொப்பன காட்சிகள் எல்லாமே சத்தியம். வேக்கப்பானு தான் தெரியுது எல்லாம் பொய் அப்படி. அதே மாதிரி இந்த இந்த ஜாகிரதம் இருக்குல்ல, இதுவும் சொப்பனம். அப்ப இதுல இருந்து என்ன பண்ணணும்னா, இதுவும் திருஷ்யம், சொப்பனமும் திருஷ்யம், இதுவும் திருஷ்யம். அப்ப திருஷ்யமா இருக்கிறதுனால சொப்பனம் பொய், அதே மாதிரி திருஷ்யமா இருக்கிறதுனால இந்த ஜாகிரதமும் பொய் அப்படின்னு வந்து ஒரு நிச்சயம் பண்ணிக்கணும். நிச்சயம் பண்ணிட்டு இந்த உலகத்துல நான் ஆசைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை, என்னோடது என்னோடதான். என்னோடதுன்னு என்ன இருக்கு இந்த உலகத்துல, ஒண்ணுமே இல்லை என்னோடது. ஏன்னா தங்கத்துக்கு மேல இருக்கிற ஆபரணம் தங்கத்தோடதா? ஒட்டியானம், கம்மல், மூக்குத்தி நம்ம சொல்றோமே, அது யாரோடது? அது அப்படின்னா தங்கத்தோடதா அப்படின்னு கேட்டா, தங்கத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லைங்க. அது வெறும் நாமரூபம், வெறும் ஆபாசம், தோற்ற மாத்திரமா இருக்கு. அப்ப தங்கம் வந்து சொல்ல போகுது, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மோக்குத்தி என்னோடது, கம்மல் என்னோடது, ஒட்டியானம் என்னோடது, பிரேஸ்லெட் என்னோடதுன்னு சொன்னா உண்மையா அது மாதிரி அபிமானம் தங்கத்துக்கு உண்டாகுமா? ஆகாது. அதே மாதிரி நான் அப்படின்ற அந்த கான்சியஸ்னஸுக்கு மேலதான் இந்த ஜீவ ஜெகத்து எல்லாமே கல்பிதம், தங்கத்துக்கு மேல ஆபரணம் மாதிரி. அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்னுடையது அல்ல, இது எதுவுமே என்னோடது இல்லை. ஸ்கிரீனுக்கு மேல தெரிகிற காட்சிகள் எதுவுமே ஸ்கிரீனுக்கு இல்லை, ஸ்கிரீனுக்கு சம்பந்தம் இல்லை, ஸ்கிரீனோடது இல்லை. அதே மாதிரி நானுக்கு மேல தெரிகிற எதுவுமே உண்மை இல்லை, என்னோடது இல்லை. அதனால மமகாரத்தை விடுறது. இந்த தேகம் முதல் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்தும் மமகாரத்துக்கான விஷயம் இல்லை. அதே மாதிரி நான் அப்படின்னு எந்த இடத்த அபிமானம் பண்றோம், தேகத்துல, புத்தியில, மனசுல, இந்திரியங்கள்ல. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சொப்பனத்துல டெய்லி நான் ஒரு தேகத்தை பார்க்கிறேன். அதே மாதிரி இந்த ஜாகிரதத்திலையும் தேகம் சம்பவிக்குது, இதுவும் நான் இல்லை அப்படின்னு இதுல இருக்கக்கூடிய அகங்காரத்தையும் நீக்கிட்டு, மமகாரம் வெளியில இருக்கிற விஷயங்கள், அதுக்கப்புறம் அகங்காரத்துக்கு விஷயம் இந்த தேகாதிகள், இதுலையும் நீங்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவ்வாறு நீங்கி சந்தக அகங்கா வியாவிருத்த மமத்துவ அகங்காராக சந்தக இத்தியர்த்தக, இதுல இருந்து அகம்புத்தியும் மமபுத்தியும் நீங்கியவர்களாக இருந்து கொண்டு இந்த தீரர்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆத்மாவை தனியா பிரிச்செடுத்து இவைகள்ல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமிர்தா பவந்தி. அடுத்த மந்திரம், அடுத்த இது வருது. அமிர்தான என்ன அர்த்தம்? அமரண தர்மானோ, மரணமில்லாத தர்மத்தை உடையவர்களா. அது ஒரு தர்மம் இல்லை, ஆத்மாவோட சுபாவம். அது அப்படிப்பட்டவர்களா நித்திய விஞ்ஞான அமிர்தத்துவ சுபாவாக ஆச்சரியர் சொல்லிட்டார். தர்மம்னா உடனே வந்து அதுக்கு தர்மம்னு எடுத்துடாதீங்க, ஆத்மாவோட தர்மம்லாம் இல்லை, ஆத்மாவோட சுபாவம். அது எப்படி? நித்திய விஞ்ஞான அமிர்தத்துவ சுபாவாக. நித்திய விஞ்ஞானம், அகம் 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 சதா புரிச்சுக்கிட்டே இருக்கிறது, வெறும் உணர்வா இருக்கிறது, வெறும் அறிவா இருக்கிறது. இதுதான் தேகம், மனசு, புத்தி, நாமரூபங்கள் எதுவுமே நான் இல்லை. நாமரூபங்கள் அற்ற வெறும் அறிவு சுரூபமா நான் இருக்கேன். இதுதான் என்னுடைய சுரூபம், இதுதான் அமிர்த சுபாவம்னு பேரு. அப்படிப்பட்டவர்களாக அவர்கள் ஆகிறார்கள். என்னது அர்த்தம்? பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகவே ஆகின்றான். பதபாஷ்யத்துல ஆச்சாரியர் இந்த கொட்டேஷன் கொடுத்திருக்கார், அதை எடுத்து இங்க போட்டுக்கிட்டு ஏவ பவந்தி சுபாவாயேவ பவந்தி, அமிர்த சுபாவத்தை உடையவர்களாகவே அவர்கள் ஆகின்றார்கள் அப்படின்னு இந்த மந்திரம் இதோட முடியும். இதோட வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், அடுத்த பேஜ்லயே உங்களுக்கு ஸ்லோகம் சொல்லியிருக்கேன். இகச்சேத வேதித் வார்னிங் கொடுத்தாச்சு. அப்ப இந்த புரிதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப யார் வந்தாலும் அதான் கேட்கறது, உங்களுக்கு வந்து அனுபூதி எப்படிங்க இருக்கு? யாருமே அனுபூதியை பத்தி பேசுறது இல்லை. ஞானின்னு வந்துடுறாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஆய ஊர் சுத்துறாங்க, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. கிருதகிருத்தியன் மாதிரியே சுத்துறாங்க ஒவ்வொருத்தரும். வேதாந்தம் படிச்சவங்க கொஞ்சம் பேரு கிருதகிருத்தியன் மாதிரியே சுத்துறாங்க. எல்லாத்தையும் அடைஞ்சாச்சு. என்ன பார்க்க ஒரு நிறைய சாதுக்கள்லாம் வருவாங்க.
வந்தாங்கன்னா ஆஹாஹான்னு ஒருத்தர் வருவார். வந்தோடனே ஏதோ அடைஞ்ச மாதிரியே, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. இந்த ஒரு கிளாஸ் தான் கேட்டார், தத்துவ போதம் மட்டும் தான் கேட்டிருக்காரு. தத்துவ போதம் கேட்டோடனே அவர் ஞானி ஆயிட்டார். முடிச்சு போச்சு. இன்னும் வேலை எவ்வளவு இருக்கு, எவ்வளவு. அதனாலதான் இது ரொம்ப கஷ்டமானது. ஆனா அது கஷ்டம்னு தெரியாம அடுத்த பாஷ்யத்தை ஆரம்பிக்கும் போதே ஆசிரியர் அதான் சொல்ல போறாரு. ரொம்ப கஷ்டம் இந்த பிரம்ம வித்யா, ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்ப என்ன ஆகி போச்சு அப்படின்னா, புரிஞ்சா போதுன்ற வேதாந்தம் வந்ததுனால என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ஈஸியா போச்சு எல்லாத்துக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அது இல்லைங்க. அப்ப இந்த இந்த ஆத்மாவை எப்படி அறியணும் அப்படின்னும் போது நான் உடனே வந்து பாத்தீங்கன்னா கேட்டா உடனே கேட்கறது. பக்கத்துல வந்து ஒருத்தர் ஒரு நல்ல சாதகன் பக்கத்துல இருக்காரு, அருமையான சாதகர், த்விவேதின்னு பேரு. த்விவேதி 2 வேதம் படிச்சவர், லக்னோகாரர். அவர் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட கிரெடிட் வாங்குறதுக்கு அப்பப்போ விடுவார். சாமி ஆயிடுச்சு சாமி எனக்கு அப்படின்னு. ஆயிடுச்சா, ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஆயிடுச்சு. நான் இமிடியேட்டா கேட்பேன் எப்படி ஆச்சு அப்படின்னு. இந்த பகவத்கீதையில வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை எடுத்து சொல்லுவார். நான் உடனே சொல்லுவேன் அதுக்கு அடுத்த ஸ்லோகம்லாம் பாத்தீங்களா அப்படின்னு. என்ன ஸ்லோகம் சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே நமக்கு இந்த செலக்டிவ் அம்னீஷியான் இருக்கு. தனக்கு தேவையானதை மட்டும் எடுக்கிறது, தனக்கு தேவையில்லாதெல்லாம் மறந்துடுறது. சாஸ்திரத்துல அப்படிலாம் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்னா 29, 30, 31 3 ஸ்லோகம் பகவத்கீதையில 6வது சாப்டர்ல மனசுல எப்பவுமே வச்சுக்கணும். ஈஷாவாசியத்துல 6, 7 2 மந்திரங்கள். அனுபூதி எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வ பூத்த ஸ்திதம் யோமாம். இல்ல 29, 30, 31 29வது ஸ்லோகம் சொல்லுது, சர்வ பூத்தஸ்தம் ஆத்மானம் சர்வ பூத்தானிச்ச ஆத்மன் ஈக்ஷதே யோக யுக்தாத்மா சர்வத்திர சமதர்ஷன். இந்த நான் எங்க இருக்கேன் அப்படின்னா, எல்லா பூத்தங்கள்லயும் நான் தான் இருக்கேன். பூத்தேஷு பூத்தேஷு விசித்திய தீரா. எல்லா பூத்தங்கள்லயும் ஆத்மாவா யார் இருக்கா? நான் இருக்கேன்னு உங்களுக்கு ஒரு அறிவு உண்டாகணும். அப்படி உண்டாச்சுனாதான் அதுதான் ஞானம். இல்ல நான் பிரம்மமா இருக்கேன், மத்தவங்க எல்லாம் பிரம்மம் இல்ல அப்பிரம்மம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பார்ஷியல் என்லைட்மெண்ட் மாதிரிதான். அது வந்து பாத்தீங்கன்னா பூரணம் இல்ல, உங்க அறிவு பூரணம் இல்ல. அப்ப சர்வ பூத்தங்கள்லயும் தான் இருப்பதையும், சர்வ பூத்தங்கள்லையும் நான் இருப்பதையும், எல்லா பூத்தங்களும் தன்னில் இருப்பதையும் எவன் அறிகின்றானோ ஈக்ஷத்தை யோக யுக்தாத்மா, யோகத்தோடு கூடினவன் இந்த விதமா பாக்குற சர்வத்திர சமதர்ஷனம் அப்படி. அப்ப அது இருக்கா சுவாமி அப்படின்னு கேட்டா இருக்க. ஏன்னா புரிஞ்சா போதுன்ற வேதாந்தத்துல அகண்ட போதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பு இல்லை. அகண்ட போதம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, நான் கண்ணியமா இருக்கிறது எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணதுக்கு பிறகுதான். இது எல்லாம் சர்வம் பொய்ய அப்படின்னு பிறகு ஒரே ஒரு ஆத்மா மட்டும் நான் மாத்திரம் மிச்சம் இருக்குன்னு தெரிஞ்சா மட்டும்தான் அந்த நான் தான் எல்லா ஜீவராசிலையும் நானா இருக்கேன்னு நீங்க என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். இது எல்லா ஜீவராசிகளும் என் மீது கல்பித்தம் அப்படின்னு சொல்ல முடியும். அகண்ட போதம் உண்டாகும், புரிஞ்சா பத்தாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இவ்வாறு இந்த ஸ்லோகமானது கம்ப்ளீட் ஆகுது. இதை வந்து அடையிறது எப்படி சுவாமி? நம்ம வந்து பாத்தீங்கன்னா 2வது சாப்டர் பகவத்கீதையில லாஸ்ட்ல பார்த்துக்கொண்ட 72வது ஸ்லோகம். ஏஷா பிராமி ஸ்திதி பார்த்த நைனாம் பிராப்ய விமுஹ்யதி ஸ்தித்வா ஸ்யாமந்த காலேபி பிரம்ம நிர்வாணம் ரிச்சதி. கடைசி ஸ்லோகம் சொல்லியிருக்கோம். ஏஷா பிராமி ஸ்திதி பார்த்த, இந்த பிராமி ஸ்திதியை வந்து பாத்தீங்கன்னா கடைசியில நைனாம் பிராப்ய நவிமுஹ்யதி, இந்த ஸ்திதியை அடைஞ்சவன் இந்த லோகத்துல இருக்கிற எந்த சூழ்நிலை, எந்த அவஸ்தை சம்பவிச்சாலும், இந்த தேகத்துக்கு எது சம்பவிச்சாலும், இந்த லோகத்துக்கு எது சம்பவிச்சாலும் மோகத்தை அடைவதே இல்லை. அப்ப பிராமி ஸ்திதியை அடையணும், முக்கியமானது. அது மட்டும் இல்ல, அடுத்து சொல்றாரு ஸ்தித்வாஸ்யாப்ய அந்த காலேபி, ஸ்தித்வாஸ்யாம் அந்த காலேபி அஸ்யாம் அந்த காலேபி. இந்த பிராமி ஸ்திதியை வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்திலேயாவது. அப்ப என்ன சொல்லியிருக்க, வார்னிங் கொடுத்துருக்குல்ல, இந்த ஜென்மத்தில் அடைஞ்சாதான் உண்டு. அப்போ நமக்கு லாஸ்ட் க்ஷணம் மரண காலம் வரைக்கும் நமக்கு வந்து அவகாசம் இருக்கு. எப்படியாவது மரண காலத்துக்கு முன்னாடியாவது அஸ்யாம் பிராமியும் ஸ்திதியில, இந்த பிராமி ஸ்திதியில வந்து பாத்தீங்கன்னா நிலை பெற்றால் என்ன ஆகும் அப்படின்னா பிரம்ம நிர்வாணம் விச்சதி, நம்ம வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்தை அடையலாம், திரும்ப பிறக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு அதுல சொல்லியிருக்கிறத நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் விவேகச்சூடாமணியில வந்து பாத்தீங்கன்னா அற்புதமான ஸ்லோகம் ஆரம்பிக்கும் போதே சொல்றாரு. இந்த ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா 3 விஷயத்த துர்லபம் அப்படின்னு சொல்றாரு. துர்லபம் திரயமே வைதத்து மனுஷத்துவம் முமுட்சுத்துவம் மகாபுருஷ சம்சய அப்படின்னு ஆச்சாரியார் விவேகச்சூடாமணியில சங்கரர் பண்றார். இந்த உலகத்துல நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் ஜஸ்ட் லைக் பிறந்துட்டோம் அப்படின்னு. 700 கோடி மக்கள். ஆனா வந்து மொத்த ஜீவராசியோட கூட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை லட்சம் கோடின்னு தெரியாது.
எத்தனை கோடி கோடின்னு தெரியாது, லட்சம் கோடி கூட இல்லை, எத்தனை கோடி கோடின்னு தெரியாது. எறும்பு எடுத்துக்கலாம், எத்தனை எறும்பு இருக்கும் உலகம் ஃபுல்லா, எறும்பு எண்ணி பாருங்க. ஒரே ஒரு ஜீவராசி. சென்சஸ் எடுப்போம், எவ்வளவு பை எறும்பு அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எறும்பு மட்டுமே நம்மளால கவுண்ட்லெஸ்ஸா இருக்கு. ஒவ்வொரு ஜீவராசி, கடல்ல இருக்க மீனா எண்ணி பார்த்தா எவ்வளவு இருக்கும், மீன் எவ்வளவு மீன், பட்சிகள் பறந்து போச்சு எண்ணின்னு பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு பட்சிகள் இருக்கு. இந்த அத்திப்பழம் இருக்குல்ல, அத்திப்பழத்தை வந்து ஓபன் பண்ணி பார்த்தா அதுல இருக்க புழுவை வந்து எண்ண முடியாது நம்மளால, அவ்வளோ குட்டி 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 குட்டியா புழு. இப்போ இந்த மொத்த உலகத்திலே இருக்கிற ஜீவராசியில மனுஷனா பிறந்தவன் எத்தனை பேர் இருக்கும், ஒரு 700 கோடி பேர் மக்கள். அப்ப என்ன என்ன யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கம்மி. மனுஷ ஜீவனம் எடுக்கிறதுல அவ்வளவு ஈஸியா இல்லவே இல்லை. அப்ப இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா மனுஷனா பிறக்கிறது பெருசு, ஆனா மனுஷ தன்மை கிடைக்கிறது இருக்கு, மனுஷத்துவம், அது ரொம்ப துர்லபம். மனுஷனா பிறந்து உலகத்தை ஏகப்பட்ட பேரு மனுஷ ரூபே மிருகாச்சரந்தின்ற மனுஷ ரூபத்துல வந்து மிருகங்கள் தான் நடமாடிக்கிட்டு இருக்கு, இப்ப அனிமல்ஸ் தான் அப்படின்னு. அதுல மனுஷத்தன்மை நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிராப்தி பண்ண, அந்த மனுஷத்தன்மை கிடைக்கிறது அபூர்வம், நல்ல புண்ணிய பிராரப்தத்தினால கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து முமுட்சுத்துவம் உண்டாகும். நல்லவன் நிறைய பேர் இருக்கான் ஊர்ல, ஆனா முமுட்சுத்துவமே வராது. சௌக்கியமா தானே சாமி இருக்கும், எல்லாத்துக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா சௌக்கியமா தானே இருக்கும். எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து விடுபடணும், எதுக்கு விடுபட்டு போகணும், சௌக்கியமா தானே இருக்கும். நல்ல புண்ணியம் போயிட்டு இருக்கு, ஒரு ஜென்மம் ஃபுல்லா புண்ணியமே போகும், துக்கமே இருக்காது. நிறைய பேர் உலகத்துல அந்த மாதிரி இருக்காங்க. புண்ணிய பிராரப்தமே லாஸ்ட் எண்டு வரைக்கும் போகும், அனாயாசம் மரணம் கூட சம்பவிச்சிடும். அப்ப எந்த துக்கமும் இல்லையே சாமி, அப்ப வைராக்கியம் வருமா, விவேகம் வருமா, விடுபடணும்ன்ற முமுட்சுத்துவம் வருமானா, வரவே வராது நிறைய பேர். அப்ப நல்லவனா ஆகுறது, தர்மியா இருக்கிறது வேற, அதுல முமுட்சுத்துவம் வர்றது வேற. வைதிகர்கள் எவ்வளவு பேருக்கு தெரியுங்களா, அவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க. ஆனா அந்த ஆத்மாவை பத்தி விசாரமோ தேகத்தை பத்தி விசாரமோ வரவே வராது உங்களுக்கு. ரொம்ப பரம பவித்திரமா பிளைன் ஸ்லேட்டா இருப்பாங்க. அந்த முமுட்சுத்துவம் வந்து பாத்தீங்கன்னா வரும் கண்டிப்பா, அது துர்லபம். அதுக்கப்புறம் முமுட்சுத்துவம் வந்து தேடி தேடி அலைஞ்சாதான் தெரியும், ஒரு நல்ல குருநாதர் கிடைக்கவே மாட்டாருங்க. ஐயோ, மகாபுருஷ சம்சயம். நல்ல குருநாதர் கிடைச்சிச்சு அப்படின்னா மோட்ச மார்க்கத்துல பாதி வேலை முடிஞ்சிருச்சுன்னா. தப்பா லீட் பண்றவங்க தான் இந்த உலகம் ஃபுல்லா நிறைய பேர் இருக்காங்க. எதோ சொல்லி குழப்புறாங்க, புத்தி பேதத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப சாஸ்திரம் சொல்றதை காட்டிலும் தான் சொல்றதுதான் முக்கியம்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்ப என்ன பண்றதுன்னா மகாபுருஷன் சொல்லக்கூடிய குருவோட சந்நிதி, சத்குருவோட சந்நிதி கிடைக்கிறது, அவரோட நமக்கு சங்கமம் கிடைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அபூர்வம். இந்த மூணும் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். திரயமே துர்லபம், திரயம் ஏவ ஏதத். இந்த 3 கிடைக்கிறது ரொம்ப துர்லபம். இது கிடைச்சும் நம்ம மிஸ் பண்றோம் அப்படின்னா அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப பிறக்கணுங்க. அடுத்து இதெல்லாம் கூடி வந்து ஒரு சூழ்நிலை வரணும் அப்படின்னா எப்போன்னு தெரியாது. அதனால ரொம்ப அவராருங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இதுல விவேகச்சுடாமணியில நான் ஏற்கனவே ஒரு ஸ்லோகம் படிச்சு காட்டியிருக்கேன். 200 வந்து பாத்தீங்கன்னா 321 விவேகச்சுடாமணியில ஆச்சாரியரை வந்து அந்த இடத்துல சொல்ற, பிரமாதோ பிரம்மனிஷ்டாயாம் ந கர்த்தவ்ய கதாச்சன பிரமாதோ மிருத்யு இத்தியாக பகவான் பிரம்மண சுதா. ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா பிரமாதம் பண்ணவே வேணாம், கவனக்குறைவு இருக்கவே வேணாம். எதுல அப்படின்னா பிரம்மனிஷ்டாயா, ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம நிஷ்டையா விஞ்ஞானமா மாத்திக்கணும். இதுல வந்து கவனக்குறைவோட நம்ம வெளி விஷயத்துல திரும்பிட்டோம் அப்படின்னா அது எதுக்கு சமம் அப்படின்னா மரணத்தை தரக்கூடியது. ஒரு வாட்டி மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப என்ன ஆகும், செத்து பிறந்து போயிட்டே இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா பிரமாதம் செய்யவே கூடாது, கவனக்குறைவு செய்யவே கூடாது ஒரு பொழுதும். ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டா பிரமாதோ மிருத்யு இத்தியாக, பிரமாதம் தான் மிருத்யு, கவனக்குறைவு தான் மிருத்யு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. யாருனால அப்படின்னா சனத்குமாரனால திருதராஷ்டிரருக்கு உபதேசம் செய்யப்பட்டிருக்கு, சனத் சுஜாத்தியத்துல. அதனால வந்து ரொம்ப அவேரோட இருக்கணும். ஒரு ஜென்மம் கிடைச்சிருக்கு, இதுலயே வந்த வேலையை முடிச்சோம் சாமி அப்படின்னு மந்திரம் அவர் சொல்லி முடியுது. இதோட மத்தியம் அதிகாரிக்கான மனன பிரகரணத்தோட சேர்ந்த பிரக்ரியா முடிந்து போயிட்டு இனிமே அடுத்து யார் இருக்கா, நம்ம தான் இருக்கோம். நம்மளாம் மந்த அதிகாரி தானே, உத்தமமும் இல்லை, அதுக்கப்புறம் மத்தியம கேட்டகிரியிலேயே வரல. அப்ப மிச்சம் இருக்கிறது அதம கேட்டகிரி. அதம கேட்டகிரிக்காக வந்து பாத்தீங்கன்னா அடுத்து 2 கண்டம் சொல்லப்படுது, 3, 4 கண்டம். நாளைக்கு நம்ம 3வது கண்டத்தை பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம். சொல்லுங்க ஜி. ஃபர்ஸ்ட் எடுத்து மனுஷ சரீரம் கிடைக்கிறது துர்லபம்.
அதுல மனுஷத்துவம் வரணும். மனுஷத்துவம் சொல்ற மனுஷனா பிறக்கிறது வந்து நிறைய பேருக்கு கிடைக்குது. 700 கோடி மக்கள் இருக்கான், 700 கோடி 800 கோடி பேர் இருக்கான். இதுல மனுஷத்துவம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா மனுஷத்துவம் இல்ல, மனுஷத்தன்மை. மனுஷத்தன்மை வந்து பாத்தீங்கன்னா உள்ளவன் ரொம்ப கம்மி. 700 கோடி பேர்ல வந்து பாத்தீங்கன்னா பாதி எடுத்துருங்க, மீதி எல்லாம் மிருகம்தான். ஒரு 350 கோடி. அந்த 350 கோடியில வந்து பாத்தீங்க அப்படின்னா மனுஷத்துவம் முமுட்சுத்துவம் வரணும். அந்த 350 கோடியில வந்து பாத்தீங்கன்னா நல்லவன் தர்மி நல்லவன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு 100 கோடி பேரை வச்சுங்களேன். 250 கோடி எடுத்துங்க, 100 கோடி பேர் முமுட்சுத்துவம். அங்க நல்லவனா இருக்கான், ஆனா 100 கோடி பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா முமுட்சுத்துவம் வரவே வராது. ஒருவேளை முமுட்சுத்துவம் வந்துடும். நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியாது, நான் ரொம்ப பெயின்ஃபுல்லா அலைஞ்சு திரிஞ்சிருக்கேன். நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூடியூப்ல ஒரு போட்டோன்னு வந்துருச்சு, நீங்களும் ஜாயின் பண்ணிட்டீங்க. நான்லாம் எனக்கு இது மாதிரிலாம் கிடைக்கவே இல்லை. ஒவ்வொரு ஸ்டேட்டா வந்து பாத்தீங்கன்னா சுத்தி தெரிஞ்சேன் நான். குருநாதர் கிடைப்பாரா, இதுல இருந்து எப்படா வெளில வர்றது அப்படின்னு தலையை பிச்சுக்கலாம், சூசைட் பண்ணிக்கலாம் போல இருக்கும். அவஸ்தை, பெரிய அவஸ்தை. ஸ்டேட்டா சுத்தி இருக்கேன் நான். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஈஸிதான் இல்லை. முமுட்சுத்துவம் வந்துடும். ஆனா நல்ல இப்பவும் நான் பாக்குறேன் முமுட்சுத்துவம் இருக்கிறவங்க இப்பவும் இருக்காங்க, நான் பார்த்துட்டு இருக்கேன். அவங்களுக்கு நல்ல குருநாதர் வந்து பாத்தீங்கன்னா பிராப்தி ஆகவே மாட்டாங்க. காலம் ஃபுல்லா அப்படியே முமுட்சுத்துவத்தோட ஐயோ சாமி ஒன்றும் கிடைக்கல, யாரும் கைட் பண்ணலையே, எதுவுமே கிடைக்கலையே அப்படின்னு அப்படியே லைஃப் ஃபுல்லா வியர்த்தமாவே போயிட்டு இருக்கும், தேடுதல்லையே போயிடும். அப்ப நல்ல முமுட்சுத்துவம் இருந்தாலும் கூட நல்ல குருநாதர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நல்ல குருநாதர் கிடைச்சவங்களா இருக்காங்க. ஆனா நல்ல குருநாதர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து வேதாந்தம் படிக்கிறத விட்டுருப்பாங்க. இப்ப எல்லாத்துக்கும் மகா பெரியவர்கிட்ட எடுத்துங்களா, எல்லாம் குருவே பார்த்துப்பாரு. யோசிச்சு பாருங்க, மகா பெரியவர் பார்த்துப்பாரு எல்லாத்தையும். எல்லாத்துக்கும் அடப்பாங்க. குருன்றவரே அஜ்ஞானத்தை நீக்கிறது தான். அவர் அஜ்ஞானத்தை நீக்கணும், நம்ம முயற்சி பண்ணணும் இல்ல, புருஷ பிரயத்தனம் ஒண்ணு இருக்கணும் இல்ல. குருவை பார்த்துப்பாரு, என்னோட குரு பார்த்துப்பாரு அப்படின்னு நம்ம பாட்டுக்கு ஃப்ரீயா இருந்தோம்னா அது மாதிரி இருக்கவங்களும் நிறைய இருக்காங்க. குரு பார்த்துப்பாரு, அதெல்லாம் நம்ம எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு. இது எல்லாம் ஸ்ட்ரகிள். அப்போ ஒரு நமக்கு கிடைச்சிருக்க சான்ஸ் இருக்கு பாத்தீங்களா. இப்போ கேனோ உபனிஷத்து கேட்கிறோம். கேனோ உபனிஷத்து வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே யாரும் பாஷ்யமே படிக்கிறது இல்லை. யார்ட்டையா போய் கேட்டு பாருங்க, வாக்கிய பாஷ்யம் பத பாஷ்யம் 2 இருக்கு. அப்படியா அப்படியான்னு கேட்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு பாஷ்யம்னா என்னன்னு தெரியாது, சங்கரர் என்ன பண்ணாருன்னு தெரியாது. அதுல பதபாஷ்யம்னு ஒண்ணு இருக்கு, வாக்கிய பாஷ்யம்னு ஒண்ணு, 2 பாஷ்யம் கேனோ உபனிஷத்துக்கு பண்ணியிருக்காருன்னு யாருக்கும் தெரியாது. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பாஷ்யம் படிக்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல கிடந்து லாட்ரி சீட் எடுத்து வாங்கல, ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கோம், ஒரு லாட்ரி சீட்டு கீழே கிடக்குது, எடுக்கிறோம். எடுத்தா அதுக்கு மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா 1000 கோடி ரூபாய் விழுந்துருது. அது மாதிரி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பாக்கியம் கிடைச்சிருக்கு. அப்ப மிஸ் பண்ணலாமா அப்படின்னா மிஸ் பண்ணக்கூடாது. ஹரி ஓம்.